வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுக்கு மூன்று திசைகளில் இருந்தும் சுடர்களை ஏந்தி வந்த தோழர்களை பாராட்டும் இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அனைவரையும் வாழ்த்தி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, சென்னையில் இருந்து கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் இருந்து சமத்துவ சுடரை ஏந்தி மாநாட்டு திடலுக்கு வந்து சேர்ந்த கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் வழக்குரைஞர் பார்வேந்தன் அவர்களே, மதுரை மேலூர் அருகே உள்ள மேலவளவு முருகேசன் மற்றும் அவரோடு களப்பலியான தோழர்களின் நினைவிடமான விடுதலை களத்திலிருந்து சுதந்திர சுடரை ஏந்தி மாநாட்டு திடலுக்கு வந்து சேர்ந்த இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் மா சங்கத்தமிழன் அவர்களே, தஞ்சை கீழ்வெண்மணி போராளிகளின் நினைவிடத்திலிருந்து சகோதரத்துவ சுடரை ஏந்தி மாநாட்டு திடலுக்கு ஓடி வந்த அந்த குழுவினரை தலைமை தாங்கி வழிநடத்தி வந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கிற தம்பி என்டி இடிமுரசு அவர்களே, மற்றும் இந்த சுடர் ஓட்டத்தில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஓடி வந்து மாநாட்டு திடலைச் சேர்ந்த மாநாட்டின் நோக்கத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த களத்தில் போராளிகளாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட பங்கேற்ற அருமை தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் நாம் நடத்திய மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் 144 மாவட்ட செயலாளர்களையும் பாராட்டி, இதேபோல அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கி சிறப்பித்தோம். ஒரு மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்றார்கள். அதில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் பாராட்டுதலுக்குரியது. மாவட்ட செயலாளர் மட்டுமே அவ்வளவு பேரையும் திரட்டுவதற்கான களப்பணியை ஆற்றினார் என்ற பொருளில் அல்ல, அந்த மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கில் சிறுத்தைகள் திரண்டு வந்த நிலையில் ஒவ்வொருவரையும் தனித்தனியே பாராட்ட வேண்டும். ஆனால் அவ்வாறு பாராட்ட இயலாது, நடைமுறை சாத்தியமில்லை. அவ்வளவு பேருக்கும் சான்றிதழ் வழங்க முடியாது. ஆகவே அந்த மாவட்டத்திலிருந்து மக்களை திரட்டுவதற்கு களப்பணி ஆற்றிய
மாவட்ட செயலாளரோடு களத்தில் நின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும், நகர பொறுப்பாளர்களுக்கும், ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும், கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களுக்கும், பல்வேறு துணைநிலை அமைப்புகளை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் அதில் பங்காற்றி இருக்கிறார். ஆனால் அவ்வளவு பேருக்கும் தனிப்பட்ட முறையிலே பாராட்டு சான்றிதழ் வழங்க முடியாது. ஆகவே மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாவட்ட செயலாளர்களை பாராட்டினால் அந்த மாநாட்டின் வெற்றிக்கு பாராட்டிய அத்தனை பேரையும் பாராட்டியதாகத்தான் பொருள். அவ்வளவு பேருக்கும் நாம் சான்றிதழ் அளித்ததாகத்தான் பொருள். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீண்டும் ஒரு முறை இந்த மாநாட்டின் வெற்றிக்கு பாடாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்குவதோடு மனமாற அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அப்போதுதான் எனக்கு தோன்றியது, சுடரேந்தி ஓடி வந்த தோழர்களையும் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அவர்கள் எண்ணிக்கையில் 100 பேர் அல்லது 200 பேர் என்ற அளவில் தான் இருப்பார்கள். எனவே அவர்களை எல்லாம் ஓரிடத்தில் அழைத்து அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி பாராட்ட வேண்டும் என்று விரும்பினேன். அதன் அடிப்படையில் தான் ஒரு சில நாட்களின் இடைவெளியில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்களுக்கான சான்றிதழ் இங்கே நாம் வழங்க இருக்கிறோம். 4 திசைகளிலிருந்தும் சுடரேந்தி வர வேண்டும். அதிலே சென்னையிலிருந்து ஒரு சுடரை நான் ஏந்தி செல்ல வேண்டும் என்றுதான் முதலில் திட்டமிட்டிருந்தேன். டிசம்பர் 23 மாநாடு நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட போது நான் சென்னையிலிருந்து சுடரேந்தி மாநாட்டு திடலுக்கு போக வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அப்படித்தான் உடனிருந்த தோழரிடத்திலும் சொல்லியிருந்தேன். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் டிசம்பர் மாதத்திலே பெய்த பெருமழை பெரிய அளவிலே நமக்கு சேதத்தை ஏற்படுத்தியது. நானே இந்த பெருமழையில் சிக்கிக்கொண்டேன், பாதிக்கப்பட்டேன். ஆகவே அந்த நேரத்தில் 23ஆம் தேதி அந்த மாநாட்டை நடத்த முடியாது என்கிற ஒரு சூழலில் முதல்வரை சந்தித்து அவருடைய ஒப்புதலோடு டிசம்பர் 29ஆம் தேதி நடத்துவதாக நாம் அறிவித்தோம். சற்றும் எதிர்பாராத வகையிலே அந்த மாநாட்டின் போது 29ஆம் தேதியின் போது, மாநாட்டு தேதியின் போது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை, எவ்வளவு பெரிய பாதிப்பு என்று உங்களுக்கு தெரியும். அதனால் மீண்டும் அந்த மாநாட்டை தள்ளி வைக்க நேர்ந்தது. முதல்வர் இடையிலே புத்தாண்டு வருகிறது, பொங்கல் வருகிறது என்பதனால் பொங்கலுக்கு பிறகுதான் வைத்துக் கொள்ள முடியும் என்கிற நிலையில் முதல்வர் அவர்களை சந்தித்து பேசிய போது ஜனவரி 26 குடியரசு நாளில் நமக்கு இசைவு தந்தார், ஒப்புதல் அளித்தார். அது சால பொருத்தம் என்பதை விட மிகவும் போற்றுதலுக்குரிய கால பொருத்தமாகவும் அமைந்துவிட்டது. ஜனவரி 26 குடியரசு நாள். அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்த அரசு ஒரு குடியரசு என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றுதான் இந்தியா குடியரசாக
பரிணாமம் பெற்றது. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றது, விடுதலை பெற்றது. ஆனால் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்தான் இந்தியா குடியரசானது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26. நம்முடைய மாநாட்டின் நாயகனே அரசமைப்பு சட்டம் தான், ஹீரோ ஆஃப் தி கான்ஃபரன்ஸ். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். அதைத்தான் மையப்படுத்தி இந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைக்கிறோம். ஆனால் தொடக்கத்திலே இது எவ்வாறு கரு கொண்டது என்பதுதான் முக்கியமானது. பொதுவாக நாம் எந்த மாநாட்டையும், பிறந்த நாள் விழாவை கூட ஒரு கருப்பொருளை அறிவித்து அந்த கருப்பொருளின் அடிப்படையில் தான் பிறந்த நாள் விழாவையும் நாம் கொண்டாடி இருக்கிறோம். வெறும் திருமாவளவன் பிறந்த நாள் விழா என்று கொண்டாடியதில்லை. ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் ஒரு கருப்பொருளை நாம் முன்னிறுத்துவோம். அண்மை காலமாக அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து செய்து வருகிறோம். இடையிலே கொரோனா வந்ததனால் பிறந்த நாள் கொண்டாடவில்லை. அதற்கு முன்பு பனை விதைகளை ஊன்றுவதை ஒரு கருப்பொருளாக அறிவித்து ஒரு ஆண்டு முழுவதும் அதை முன்னெடுத்தோம். அதற்கடுத்த ஆண்டு சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி ஆகிய சமூகங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் அந்த விழாக்களை முன்னெடுத்தோம். தோழமை கட்சிகளை எல்லாம் அழைத்தோம். இந்த முறை நாம் அதுபோல ஏதேனும் ஒரு கருப்பொருளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்தோம். அதிலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளுக்கு ஆபத்து இருக்கிறது. ஆகவே அதை முன்னிறுத்தி இந்த ஆண்டு நாம் பிறந்த நாள் விழாவை நடத்த வேண்டும் என்று ஆகஸ்ட் 17 முடிவெடுத்தோம். கடந்த 2022 ஆகஸ்ட் 17 எனக்கு 60ஆம் ஆண்டு தொடக்க விழா. 2023 ஆகஸ்ட் 17 நிறைவு விழா. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 17க்குள் இந்த மாநாட்டை நாம் நடத்தி இருக்க வேண்டும். கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் முடங்கியிருந்தன, தேக்கமடைந்து கிடந்தன. இன்றும் நாம் மாவட்ட செயலாளர்களை மட்டும்தான் அறிவித்திருக்கிறோம். இன்னும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்படவில்லை. ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகத்தில் இன்னும் மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை. தேர்தலுக்கு முன்னதாக அதை செய்தே தீர வேண்டும். ஒரு நாள் கூட ஓய்வில்லை. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்து என்னை சூழ்ந்து கொள்கிறார்கள். சொல்லப்போனால் என்னை ஏறி மிதிக்கிறார்கள். அப்படித்தான் வந்து கூட்டம் என்னை சூழ்ந்து கொள்கிறது, ஆக்கிரமித்துக் கொள்கிறது. இன்றைக்கு காலையில் 8:30 மணிக்கு நான் பார்வையாளர்களை சந்திக்க தொடங்கினேன். 1 மணி வரையில் என்னால் மூச்சு விட முடியவில்லை, அவ்வளவு கும்பல். அதன் பிறகுதான் நான் புறப்பட்டு வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு போனேன். பிறகு இங்கு வந்து சேர்ந்தேன் 3 மணிக்கு மேல். இந்த நிகழ்ச்சிக்கு முடித்த பிறகும் ஒரு 100 பேருக்கு மேல் இங்கே காத்திருக்கிறார்கள் என்னை போட்டு நசுக்குவதற்காக. எந்த நேரத்தில் என்னை விடுவார்கள் என்று எனக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு நாளும் கட்சி தோழர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கிற நெருக்கடிகள், அவர்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய நெருக்கடிகள், இவற்றுக்கிடையிலே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழல். ஆகவே இந்த பணிகள் தேக்கமடைந்த நிலையிலே கடந்த 2023 ஆகஸ்ட் 17 அன்று திட்டமிட்டவாறு நம்மால் மணிவிழா நிறைவு நிகழ்வை, மாநாட்டை நடத்த முடியவில்லை. மலர் மட்டும் வெளியிட்டு நிகழ்ச்சியை சுருக்கமாக முடித்தோம். ஆகஸ்ட் 17 திருமாமணி என்கிற பெயரில் ஒரு மலர் தம்பி வன்னியரசு தயாரித்தார். 300 பக்கங்களுக்கு மேலான அந்த நூல் வெளியீட்டு விழா, மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியோடு மணி விழா நிறைவு முடிந்தது. ஆனாலும்
அதனை மணிவிழா நிறைவு மாநாடு என்பதற்கு பதிலாக வழக்கம் போல ஒரு கருப்பொருளை முன்னிறுத்தி தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து ஆகஸ்ட் முடியாவிட்டாலும் செப்டம்பர் முடியாவிட்டாலும் அக்டோபர் என்று அந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஏதேனும் ஒரு நாளில் நடத்தி முடித்து விடுவது என்றுதான் திட்டமிட்டோம். ஆனால் அவ்வாறு நம்மால் செய்ய முடியாமல் போனது. ஆகவே கடைசியில் டிசம்பரில் நடத்துவதாக அறிவித்தோம். இயற்கை பேரிடர் நம்மை சோதனைக்குள்ளாக்கியது. ஆனாலும் அது நன்மைக்குத்தான் என்பது அதன் பிறகுதான் நமக்கு புரிந்தது. நான் சொல்லுவது போல, வழக்கமாக சொல்லுவதைப் போல, இயற்கை எப்போதும் நம்மோடே இருக்கும், நமக்கு துணையாக இருக்கும், யுத்த துணையாக இருக்கும் என்று நான் அடிக்கடி சொல்லுவது. ஆகவே டிசம்பர் 23 பெருமழை புயல் அப்போது நடத்தியிருந்தால் இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கார். டிசம்பர் 29 நாம் பிடிவாதமாக அறிவித்த தேதியிலேயே நடத்தி முடிப்போம் என்று முயற்சித்திருந்தால் இவ்வளவு எழுச்சி இருந்திருக்காது. ஜனவரி 26 அரசியல் அரங்கையே அதிர வைக்கக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்தேறியது. ஆகவே இந்த மாநாட்டை என்ன பெயரிட்டு நடத்துவது என்று நாம் யோசித்த போது மிக இயல்பாக எனக்கு தோன்றிய ஒரு தலைப்பு தான் வெல்லும் ஜனநாயகம் என்பதாகும். வெல்லும் ஜனநாயக மாநாடு என்று தோழர்கள் இந்த மாநாட்டை இணைக்கிற போது அந்த சொற்றொடர் அப்படித்தானே வரும். வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாடா, வெல்லும் ஜனநாயக மாநாடா என்ற ஒரு குழப்பத்தை முன்னணி தோழர்கள் என்னிடத்திலே ஒரு கேள்வியாக சுட்டிக்காட்டினார். வெல்லும் ஜனநாயகம் மாநாடு என்றே நாம் இதை நடத்துவோம், இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். வெல்லும் ஜனநாயக மாநாடு என்று தேவையில்லை. வெல்லும் ஜனநாயகம் என்கிற டிக்ளரேஷன், என்கிற அறிவிப்பு, என்கிற உறுதிப்பாடு பகை சக்திகளுக்கு நாம் தெரிவிக்கிற செய்தி. வெல்லும் ஜனநாயகம் என்றால் வீடும் சனாதனம் என்று பொருள். அதற்கு முன்னதாக சனாதன எதிர்ப்பு என்று நாம் மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். தேசம் காப்போம் என்று பேரணி மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். இந்த முறை வெல்லும் ஜனநாயகம் என்கிற ஒரு மகத்தான அறிவிப்பை செய்கிற மாநாடாக இந்த மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்தோம். 3 கருப்பொருளை அதிலே சுட்டிக்காட்டினோம். ஒன்று, தேர்தல் அரசியலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அரசியல் வெள்ளி விழா, அது ஒரு விழா. நான் பொது வாழ்க்கைக்கு வந்து அதனை வெள்ளி விழாவாக நாம் கொண்டாடி மதுரையிலே வெள்ளி விழா மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். அந்த வெள்ளி விழா வேறு, அது என்னுடைய பொது வாழ்வுக்கான வெள்ளி விழா. இது கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்து வெள்ளி விழா. அப்படி என்றால் தேர்தல் அரசியலுக்கு வராமல் இருந்தோமா என்றால் ஆம், சில தோழர்களுக்கு, புதிய தோழர்களுக்கு தெரியாது. 1990ஆம் ஆண்டு நான் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை புறக்கணித்தோம். பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் அல்ல நாம். கட்சியை தொடங்கியது நான் தான் முதல்வர் என்று சொல்லுகிற நிலைப்பாட்டை நாம் ஒருபோதும் எடுத்ததில்லை. அந்த உணர்வு, அதாவது பதவிக்கு வர வேண்டும் என்கிற உணர்வு அல்ல, துளியும் இல்லை. பொதுவாழ்வில் அடியெடுத்து வைக்கும் போதே தேர்தல் வேண்டாம் என்று சொன்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அப்படி சொன்னவன் திருமாவளவன். பத்தாண்டு காலம் அப்படியே உருண்டது, கடந்தது.
விடுதலை புலிகளோடு தொடர்புபடுத்தி நமக்கு காவல்துறையினர் அப்போது கடும் நெருக்கடிகளை தந்தார்கள். அதையெல்லாம் நான் வரலாறாக எழுதினால் அந்த அத்தியாயம் முழுவதும் இரத்த வாடையாக இருக்கும். அவ்வளவு நெருக்கடிகள், வலிகள், துப்பாக்கிச் சூடுகள், காவல்துறையின் தடியடி, மண்டை உடைப்பு, குருதி சிந்திய வரலாறாகத்தான் அந்த 10 ஆண்டு கால வரலாறு இருந்தது. ஏராளமான தோழர்கள் குண்டர் தடுப்பு காவலில் சிறைப்படுத்தப்பட்ட காலம் அது. ஒருபுறம் விடுதலை புலிகளோடு தொடர்புபடுத்தி காவல்துறை நம் மீது சந்தேகப்பட்டது. இன்னொரு புறம் தமிழ்நாட்டிலே இருக்கிற நக்சல்வாதிகளோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்பட்டு கடுமையான நெருக்கடியை தந்த காலம் அந்த காலம். தமிழ்நாடு விடுதலை படையை நடத்திய தமிழரசனுடைய சீடர்கள் விடுதலை சிறுத்தைகளாய் தலைமறைவாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றுதான் முதலில் காவல்துறை சந்தேகப்பட்டது. நான் எங்கே பயணம் செய்தாலும் பேருந்துகளில் தான் அப்போது பெரும்பாலும் பயணம். எனக்கு தெரியாமலே 2 கீழ் பிரான்ச் போலீசார் பின்னாலேயே துரத்தி கொண்டு வருவார்கள். எந்த இடத்தில் இறங்கி நான் தேநீர் குடித்தாலும் என்னை சுற்றி நின்று என்னோடு யார் பேசுகிறார்கள், என்னோடு யார் உறவாடுகிறார்கள் என்று கண்காணித்தார்கள். என்னை கண்காணிப்பது கூட எனக்கு நீண்ட காலம் தெரியவில்லை. சில மேடைகளில் சின்னதாக துளியாக சில தகவல்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படி 10 ஆண்டு காலம் கடும் நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது. ஏன்? தேர்தல் புறக்கணிப்பை நாம் உயர்த்தி பிடித்ததன் விளைவுதான். நம்மோடு தொடர்பிலே இருந்தான் என்று ராஜாராம் என்கிற ஒரு தலைமறைவு வாழ்க்கையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவனை பிடித்து திருமாவளவனுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிடு, உன்னை விட்டு விடுகிறோம் என்று காவல்துறை அவன் வாயிலே துப்பாக்கியை வைத்து மிரட்டியது. அவன் அப்படி சொல்ல மறுத்தான் என்பதனாலேயே அவனை என்கவுண்டரில் போட்டு சுட்டு கொலை செய்தது. இது கடந்த கால வரலாறு. 9 ஆண்டுகள் தமிழ்நாடு விடுதலை படையோடு தொடர்பு, விடுதலை புலிகள் இயக்கத்தோடு தொடர்பு, தீவிரவாத சக்திகளோடு தொடர்பு, நக்சல்வாதிகளோடு தொடர்பு, இந்திய ஒற்றுமைக்கு எதிரான சக்திகளோடு தொடர்பு. யார் இந்த திருமாவளவன் என்று ஊடகங்கள் ஓடோடி வந்து என்னை சந்தித்து பேட்டி எடுப்பதற்கெல்லாம் கடுமையாக முயற்சித்த காலம், நான் தவிர்த்த காலம், வேண்டாம் என்று சொன்ன காலம். எந்த நிகழ்ச்சியிலும் நம்முடைய படத்தை போட வேண்டாம், துண்டறிக்கைகளில் அழைப்புதழ்களில் திருமாவளவன் படத்தை போட வேண்டாம், புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் ஆகிய தலைவர்களின் படங்கள் மட்டும்தான் இடம்பெற வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்த காலம். அப்போதெல்லாம் எந்த துண்டறிக்கையிலும் என் படம் கூட இருக்காது. அண்மையிலே காலமான தம்பி புத்தங்குடி மலைச்சாமி முதலாக தன்னுடைய பிள்ளைகளின் காதலி விழாவுக்கு என்று கருதுகிறேன் கட்டை பிரிண்டிங் பிரஸ் அடிக்கிற டெடில் பிரஸ் அதிலே போய் அச்சிட்டு என் படத்தோடு வந்தார். நான் அந்த அழைப்புதழை வாங்க மறுத்து விட்டேன். வேண்டாம், என் படம் போட்டு அச்சிட வேண்டாம், அதை கட்டி மூளையில் போட்டு விடுங்கள் என்று சொன்னேன். அந்த பத்திரிகையை யாருக்கும் தர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி ஒரு பிரின்சிபிள், ஒரு கொள்கை சார்ந்த பயணம். இடதுசாரி இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்து நம்மோடு காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடத்துவார்கள். இரவெல்லாம் மக்களை போய் சந்திப்பேன். வீதிகளில் மக்களை உட்கார வைத்துக் கொண்டு மேலூர் பகுதிகளிலே அவர்களோடு நான் பேசுவேன். விடிய விடிய பேசிவிட்டு நடந்தே மெயின் ரோடு வந்து லாரி பிடித்து நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு விடிந்து போய்விடும். விடியற் காலை தூங்குவதற்கு நேரம் இருக்காது. அதோடு நான் அலுவலகத்திற்கு செல்வேன். ஒரு நாளைக்கு எத்தனை தோழர்கள் வெட்டி விட்டார்கள், குத்தி விட்டார்கள், எரித்து விட்டார்கள், காயப்படுத்தி விட்டார்கள், சாதியை சொல்லி இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று நான் வேலை செய்த பணி செய்த அலுவலகம் தேடி வந்து கொண்டே இருப்பார்.
உள்ளே நான் போய் வேலை செய்வேன், வெளியே வந்து அவர்களோடு பேசுவேன். இந்த இடத்துல ஒரு கரும்புச்சாறு கடை இருந்தது. வருகிற அவ்வளவு பேருக்கும் கரும்புச்சாறு கொடுக்க வேண்டும். அந்த பையனிடம் நான் ஆணையிட்டிருந்தேன், என்னை பார்க்க வருகிறவர்கள் உள்ளே வரக்கூடாது. வந்தது என் பெயரை சொன்னால் ஆளுக்கு ஒரு டம்ளர் கரும்புச்சாறு சாப்பிட்டு விட்டு வெளியே நிற்பார்கள். நானும் போய் அவர்களோடு கரும்புச்சாறு சாப்பிட்டு கொண்டே பேசுவேன். இப்படித்தான் என் வாழ்க்கை ஓடியது. பிரச்சனைகள் என்றால் போஸ்டர். இரவெல்லாம் நான் அவர்களோடு போய் பேருந்துகளில் ஒட்டுவேன், சுவர்களில் ஒட்டுவேன். விடிய விடிய ஒட்டுவோம். 7 மணி வரையில் காலை 7 மணி வரையில் 8 மணி வரையில் ஒட்டிவிட்டு அந்த பசை காய்ந்த கையோடு வீட்டுக்கு போய் குளித்து விட்டு உடனே நான் சாப்பிடக்கூட நேரம் இருக்காது, சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு ஓடிவிடுவேன். இது 10 ஆண்டு காலம். தேர்தலை புறக்கணித்த காலம், மக்களை அணிதிரட்டிய காலம். அப்போதுதான் பாபர் மசூதி பிரச்சனை வந்தது. அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது, இன்று அத்வானியால் இந்தியா எரிய போகிறது என்று நான் ஒரு முழக்கத்தை எழுதி கொடுத்தேன். அதை தோழர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டுவார்கள். கட்டிட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள், தென்னை ஏறக்கூடிய மரம் ஏறக்கூடிய தொழிலாளர்கள் என்னை தேடி வருவார்கள். நாள்தோறும் நான் தங்கியிருக்கிற தல்லாக்குளம் பகுதிக்கு வருவார்கள். ஏதேனும் ஒரு முழக்கம் எழுதி கொடுங்கள், நாங்கள் போஸ்டர் அச்சிட்டு ஒட்டுகிறோம் என்பார்கள். அப்படி நான் எழுதிய முழக்கங்கள் தான் அடங்க மறுப்போம், அத்து தீர்வோம், திமிரி எழுவோம், திருப்பி அழிப்போம் என்கிற முழக்கம். விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்கிற முழக்கம். அமைப்பாகலால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். இது நான் எழுதிய முழக்கம். எண்ணற்ற பல முழக்கங்கள். அந்த முழக்கங்களை தோழர்கள் அப்படியே சுவரொட்டியாக அச்சிட்டு ஒட்டுவார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து அந்த சுவரொட்டியை பேருந்துகளில் ஒட்டுவதுண்டு. அப்படி ஒரு 10 ஆண்டு காலம் உருண்டோடியது தோழர்களே. காவல்துறையின் நெருக்கடி மேலும் மேலும் நம் குரல் வலையை நெருக்க தொடங்கிய சூழலில் கட்சியை காப்பாற்ற வேண்டியது, இயக்கத்தை காப்பாற்ற வேண்டியது என்கிற நெருக்கடி உருவான நிலையில் 1995, 96 இந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான விவாதம் எழுந்தபோது மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த தேர்தல் குறித்து நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம். நாம் தேர்தலை புறக்கணித்தாலும் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் தேர்தலை புறக்கணிக்கிற அரசியலை பேசவில்லை. ஆகவே தேர்தல் நிலைப்பாடு குறித்து நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து எனது அக்கா குடியிருந்த ஊர் திருமாந்துறையிலே முதலாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினோம். அதன் பின்னர் பெரம்பலூரிலே இன்னும் விரிவான ஒரு அவையாக அதை மாற்றி விவாதித்தோம். அது போதாது என்று விழுப்புரத்திலே மாநில செயற்குழுவை கூட்டி விவாதித்தோம். இப்படி 3 அமர்வுகளுக்கு பிறகுதான் கொண்ட கொள்கையை உறுதியை காட்டுவோம், கொள்கை சிதையாமல் புத்தியை மாற்றுவோம், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், கொள்கை சிதையாமல் புத்தியை மாற்றுவோம் என்ற முழக்கத்தை நான் எழுதினேன். எதற்காக என்றால், இனி சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். தேர்தலில் பங்கேற்பதும் தேர்தலை புறக்கணிப்பதும் கொள்கை என்று புரிந்து கொள்ள வேண்டாம். அது ஒரு உத்தி. சாதி ஒழிப்பு தான் கொள்கை, தமிழ் தேசியம்தான் கொள்கை, மகளிர் விடுதலை தான் கொள்கை, பாட்டாளி வர்க்க விடுதலை தான் கொள்கை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு தான் கொள்கை. தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு உத்தி, ஒரு தந்திரம், ஒரு நிலைப்பாடு. அது ஒரு செயல் தொடர்பான, செயல் திட்டம் தொடர்பான ஒரு நிலைப்பாடு. தேர்தலில் பங்கேற்கலாம், தேர்தலை பங்கேற்காமல் புறக்கணிக்கலாம். ஆனால் கொள்கை அதுதான், அந்த 5 கொள்கைகள். ஆகவே விழுப்புரத்தில் கூடிய மாநில செயற்குழு அதுதான் முதலாக ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம், தேர்தலில் பங்கேற்பது என்று. அப்போது நான் எழுதிய முழக்கம்தான் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்பதாம். அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் 1999 நாடாளுமன்ற தேர்தல். மூப்பனார் அப்போது 3வது அணியை கட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்த நேரம்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவாகியிருந்த நேரம் அது நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற கால பொருத்தமாக அமைந்தது. அவர் அழைத்தார், பேசினார். நாங்கள் தயங்கினோம். தேர்தலில் நிற்பதென்று முடிவெடுத்தாலும் கூட நாங்கள் தனியே நிற்பதாகத்தான் இருக்கிறோம், எந்த கூட்டணியிலும் ஈடுபடுவதாக இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் நாம் இந்த அணியிலே, மூன்றாவது அணியிலே இணைந்து செயல்படுவோம் என்று பேசிய பிறகு முன்னணி தோழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முடிவெடுத்து தேர்தலை சந்தித்து எல்லோரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அந்த அணியிலே 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றோம். கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் தாய் மடி என்று நான் சொல்வதற்கு அதுதான் காரணம். அந்த தேர்தலில் மூன்றாவது அணியிலே எல்லா வேட்பாளர்களும் 1 லட்சத்திற்கும் கீழே, எந்த பின்புலமும் இல்லாமல் கடுமையான வன்முறைகளை தாண்டி, தீ வைப்பு, வெட்டு, குத்து என்கிற வன்முறைகளை எல்லாம் தாண்டி 2,25,000 வாக்குகளை பெற்று அரசியல் அரங்கில் முதல் அடியே அதிர்வை தருகிற அடியாக விடுதலை சிறுத்தைகளின் அணி அமைந்தது. அப்படி அரசியல் அரங்கில், தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்து வருகிற 2024 நாம் சந்திக்க போகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிற காலம். அதனால்தான் தேர்தல் அரசியலில் விசிக வெள்ளி விழா என்று இந்த விழாவை நாம் ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டோம். என்னுடைய பிறந்த நாள் மணி விழா, நிறைவு விழா அல்லது வைர விழா. மூன்றாவது, இந்தியா கூட்டணியின் தேர்தல் பரப்புரைக்கான தொடக்க விழா. இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குகிற முதல் விழா என்று நாம் அந்த விழாவை 30 விழாவாக அறிவித்தோம். இந்த 3ம் கருப்பொருள். ஆனால் அடிப்படையான கருப்பொருள் என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான். இங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது, கருத்தியல் யுத்தம் நடக்கிறது, கொள்கை யுத்தம் நடக்கிறது, கோட்பாட்டு யுத்தம் நடக்கிறது. ஒரு புறம் வலதுசாரிகள், இன்னொரு புறம் இடதுசாரிகள். நாம் எல்லோரும் இடதுசாரிகள். கம்யூனிஸ்ட் கட்சிகளைத்தான் இடதுசாரிகள் என்று வழக்கமாக சொல்வார்கள். ஆனால் பிஜேபியை எதிர்க்கிற அனைவருமே இடதுசாரிகளா? ஆகவே ஒரு புறம் வலதுசாரிகள். வலதுசாரிகள் என்று சொன்னால் பிற்போக்குவாதிகள், பழமைவாதிகள். பிற்போக்குவாதிகள் என்றால் என்ன பொருள்? 2024, 2023, 2022, 2020, 2000, 1900, 1500, 1000 இப்படி போவதுதான் பிற்போக்கு. அந்த காலத்தில் எப்படி இந்த சமூகம் இருந்ததோ அதை நோக்கி போவது. 500 வருடங்களுக்கு பின்னால், அது அப்படித்தான் காலத்தை எழுதுகிற போது அது பின்னால் தான் எழுதுனா இப்படி தானே எழுதி போகிறோம். இதை ஃபார்வேர்டு, முற்போக்காக 23, 24, 25, 2100, 2200 என்று போனால் அது முற்போக்கு கால கணக்கில். பின்னோக்கி போவது என்றால் 2000, 1000, 800, கிபி 500 என்று போய்கொண்டே இருப்பது. ஆகவே பிற்போக்குவாதிகள் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லது முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள். கேட்டால் அந்த காலத்தில் அப்படித்தான் சமூகம் இருந்தது, அதுதான் சமூக ஒழுங்கோடு இருந்தது, அதுதான் இங்கே அமைதியான ஒரு வாழ்க்கையை தந்தது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்போது எப்படி இருந்தது சமூகம்? கல்வி இல்லாத சமூகம். அனைவரும் படிக்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு சமூக பிரிவினர் மட்டும்தான் படிக்க முடியும். 100 விழுக்காடு பெண்கள் படிக்க முடியாது. 100 விழுக்காடு பெண்கள், எல்லா சாதியை சார்ந்த பெண்களும் ஆண்களின் இச்சை பொருளாக கருதப்பட்ட காலம்.
அதுதான் பிற்போக்கு காலம். அப்படிப்பட்ட கருத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள், புராணங்களை நம்புகிறவர்கள், கட்டுக்கதைகளை நம்புகிறவர்கள், புராண கதைகளையே வரலாறாக நினைப்பவர்கள், வரலாறாக திரித்து சொல்லக்கூடியவர்கள். புராணம் வேறு, வரலாறு வேறு. வரலாற்று காலம் வேறு, புராண காலம் வேறு. இதிகாசத்தில் சொல்லப்படுகிற கதைகள் வேறு, வரலாற்றில் நாம் படிக்கிற உண்மைகள் வேறு. ஆனால் இந்த பிற்போக்குவாதிகள், வலதுசாரிகள் புராணங்களையே வரலாறாக பேசுவார்கள். புராண காலத்து வாழ்க்கையே மீண்டும் வேண்டும் என்று வற்புறுத்துவார்கள். அவர்கள் வலதுசாரிகள். நாம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அறிவியலோடு சமூகம் இணைந்து வாழ வேண்டும், இயைந்து வாழ வேண்டும். இந்த புதிய தொழில்நுட்பத்தோடு மக்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டுக்கதைகளில் இருந்து விடுபட்டு நிஜ வாழ்க்கைக்கு அவர்கள் வர வேண்டும். கற்பனா உலகத்தில் இருக்கக்கூடாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்தில் மழை பெய்கிற போது வானத்தில் இடி இடிக்கும். அப்போ இடி இடிக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற சொல்லி அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க. அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னால் தலை மேலே இடி விழாது அப்படின்னு. ஏன் யாருப்பா அவர் அர்ஜுனான்னு கேட்டேன். உண்மையிலே இது நடந்த கான்வர்சேஷன். நான் ஆத்தோரத்தில் நிற்கும்போது என் கூட வந்து ரெண்டு தம்பியை சொல்ல சொன்னேன். நானும் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னேன். அவர் மேலே மேகத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கிறாரு. நடந்து போகிறது தான் சத்தம் கேட்குது. அவர் நடந்து போகிறார், படையோடு போகிறாரு. அப்படி படையோடு போகும்போது தான் அந்த சத்தம் கேட்குது. அவர் பேரை சொன்னால் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். இப்படி ஒரு நம்பிக்கை. அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னாங்க. இடி நம்ம மேலே விழாது. இந்த மேகத்துக்கு மேலே அர்ஜுனன் போய்கிட்டு இருக்கிறாருன்னு நம்பிக்கிட்டு இருந்த காலம், புராணத்தின் மீதான நம்பிக்கை வைத்திருந்த காலம். இப்போ மேகத்துக்கு மேலே நான் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கிறேன். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது எங்கேயாவது அர்ஜுனன் வரானான்னு பார்த்துருக்கேன். எங்கடா காணும் அந்த அர்ஜுனன்? மேகத்துக்கு மேலே 30,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டு பறகுது. இது விஞ்ஞான காலம். ஃப்ளைட்டு போகுது. ஃப்ளைட்டு போகிறதுங்கிறது உண்மை. ஆனால் அர்ஜுனன் போனான்னு நம்ம நம்பின காலம் அது புராண கதைகள் நம்ம அன்றையில் மூளையில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த காலம். அதான் விஞ்ஞானத்துக்கும் புராணத்துக்கும் உள்ள வேறுபாடு. அம்பேத்கர் பிறந்தார், வாழ்ந்தார், மக்களுக்காக பாடாற்றினார் என்பது வரலாறு. அலெக்சாண்டர் படையெடுத்தான் என்பது வரலாறு. நெப்போலியன் ஆண்டான் என்பது வரலாறு. ஆல்ப்ஸ் மலைகளிலே படையை நடத்தினான், எதிரிகளை வீழ்த்தினான் என்றெல்லாம் நாம் படிப்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு வலதுசாரிகள் வரலாற்றை பேசுவதை விட, விஞ்ஞானத்தை பேசுவதை விட, புராணங்களை பேசி பேசி மக்களை அந்த புராண மயக்கத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வலதுசாரிகள். நாம் விஞ்ஞானத்தோடு இயைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிற சக்திகள் இடதுசாரிகள். இந்த வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் தான் நாம் சொல்லுகிற கருத்தியல் யுத்தம். நாம் உயர்த்தி பிடிக்கிற கருத்தியல் கோட்பாடு இன்றைக்கு உலகம் முழுவதும் மன்னராட்சி காலம் மறைந்து குடியாட்சி காலம் மலர்ந்திருக்கிற நிலையில் 1-2 நாடுகள் தான் மன்னராட்சி முறை இருக்குது. அதில் இப்போ மன்னராட்சியோடு இணைந்த ஜனநாயகம் என்கிற பெயரில் தான் அரேபிய நாடுகளில், இன்னும் 1-2 நாடுகளில் அந்த கான்ஸ்டிடியூஷன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள், ஒரு சில நாடுகளை தவிர எல்லோரும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள், குடியாட்சி முறையை ஏற்றுக்கொண்டார்கள். குடி என்றால் மக்களை குறிக்கிற சொல், குடியாட்சி என்றால் மக்களாட்சி என்று. மக்கள் எப்படி ஆள முடியும்? மக்கள் அவ்வளவு பேரும் போய் நாடாளுமன்றத்தில் உட்கார முடியாது. அதனால் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி ஆளுகிறார்கள். நாட்டை ஆளுகிற மன்றத்தில் அமர்வதால் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டத்தை இயற்றக்கூடிய உறுப்பினர். ஆகவே மக்களின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி நடத்துவது, அதுதான் குடியாட்சி. அதில் எலெக்ஷனில் பல மாறுபாடுகள் நாட்டுக்கு நாடு இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி எல்லா நாடுகளிலும் தேர்தல் நடக்கிறது இல்லை. அமெரிக்காவில் நடக்கிற அங்கேயும் ஜனநாயகம் தான், அங்கே நடக்கிற தேர்தல் முறை வேறு.
இலங்கையிலும் தேர்தல் நடக்கிறது, அங்கே நடக்கிற தேர்தல் முறை வேற. இந்தியாவிலும் ஜனநாயகம் தான், இந்தியாவில் நடக்கிற தேர்தல் முறை வேறு. மொத்தம் 2 லட்சம் பேர் வாக்களிக்கிறார்கள். அதில் ஒருத்தன் ஒரு ஓட்டு தான் அதிகமாக வாங்குறான் இன்னொருத்தனை விட என்கிற போது இந்த ஒரு ஓட்டு வாங்கியவன் வெற்றி பெற்று விடுகிறான், இந்த ஒரு ஓட்டு குறைவாக வாங்கியவன் தோற்று போகிறான். ஜனநாயகத்திலே பெரும்பான்மை என்பது ஏற்கப்படுகிறது. ஒரு ஓட்டு குறைவாக இருப்பதனால் அவன் தோற்று போவது மட்டுமல்ல, அந்த வாக்குகளின் மதிப்பே இல்லாமல் போய்விடுகிறது. ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஜனநாயகத்தின் முக்கியமான கூறு. ஆனால் தேர்தல் முறையில் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்று இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் வெற்றி பெற்றவருடைய வாக்குகளுக்கு தான் மதிப்பு இருக்கிறது, தோற்று போனவருடைய வாக்குகளுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். ஜனநாயகத்தின் மீது எவ்வளவு பெரிய தாக்குதல் இங்கே நடக்கிறது. இது எலெக்ஷன் ப்ராசஸில் உள்ள குறைபாடு. ஆனால் இதனுடைய கான்செப்ட், கோர் கான்செப்ட், இதனுடைய அடிப்படையான கருப்பொருள் என்னவென்றால் ஜனநாயகம் தான், டெமோக்ரஸி. ஆங்கிலத்திலே டெமோக்ரஸி என்றால், டெமோ என்றால் அது மக்களை குறிக்கிற சொல். பியூரோக்ரஸி என்று இருக்கிறது, அரிஸ்டோக்ரஸி இருக்கிறது, மாபோக்ரஸி இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி என்பதை போல இந்த சொற்கள் எல்லாம் இருக்கிறது. ரொம்ப லக்ஸூரியஸ், செல்வந்தர்கள், படித்தவர்கள், அவர்கள் மட்டுமே கோலோச்சக்கூடிய ஜனநாயகம் என்றால் அதற்கு பெயர், அது ஜனநாயகம் இல்லை, அதற்கு பெயர் அரிஸ்டோக்ரஸி. ரொம்ப அரிஸ்டோக்ரட்டாக இருக்கிறான் அப்படின்னா ரொம்ப சொகுசாக இருக்கிறான்னு அர்த்தம். அரிஸ்டோக்ரஸின்னா சொகுசானவர்கள் கோலோச்சுகிற ஒன்று. பியூரோக்ரஸினா, பியூரோக்ரட்னா அதிகாரிகளை குறிக்கும். அதிகாரிகள் தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற முடிவாக இருந்தாலும், கொள்கை கோட்பாடுகளை வரையறுக்கிற முடிவுகளாக இருந்தாலும், சட்டத்தை எழுதுகிற முடிவுகளாக இருந்தாலும் அதில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு வேலை இருக்காது. அதிகாரிகள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதுக்கு பேர் பியூரோக்ரஸி. டெமோக்ரஸி என்றால் மக்கள் பிரதிநிதிகள். அவன் என்ன படிச்சிருக்கிறாங்கிறது பிரச்சனை கிடையாது, அவன் என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறது பிரச்சனை கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்காங்க. அங்கே 10 பேர் போட்டியிட்டாங்க, அந்த 10 பேரில் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஆகவே இவன் சட்டமன்றத்தில் உட்கார முடியும், நாடாளுமன்றத்தில் உட்கார முடியும். பெரும்பான்மையாக ஒரு கட்சி பல பேரை உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது என்றால் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சியில் அமரலாம். இதுக்கு பேர் மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மை வாதம். பெரும்பான்மை வாத அடிப்படையில் இங்கே ஜனநாயகம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அடிப்படையில் அதனுடைய கான்செப்ட் என்னவென்றால் ஜனநாயகம். இப்போ சொன்னதெல்லாம் எலெக்ஷன் ப்ராசஸில் வரக்கூடிய நடைமுறை கூறுகள், அது ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இலங்கையில் இருப்பது பிரதிநிதித்துவ, விகிதாச்சார பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அது ஒரு கட்சி ஒரு டிஸ்ட்ரிக்டுள்ள 5 பேரையோ 6 பேரையோ நிறுத்தலாம். மொத்தம் 5 உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும்னா 5 உறுப்பினர் நிறுத்துவான் மொத்தத்தில். அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் பார்த்துவாங்க. அதில் கட்சி, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு ஓட்டு வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி பெற்றவர்களை அறிவிப்பாங்க. எல்லா கட்சியும் பிரதிநிதிகள் பெற முடியும் அதில், அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில். சில பேர் 8% வாங்கினா கூட ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது, 10% வாங்கினா கூட ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் என்கிற முறை வந்தால் மொத்த வாக்குகளில் எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உறுப்பினர்கள் உள்ளே போகலாம். கம்பல்சரியாக உள்ளே போக முடியும். ஓவரால் ஓட்டில் சதவீதத்தை பார்த்து இந்த சதவீதத்தின் அடிப்படையில் உறுப்பினர்கள் உள்ளே போக முடியும். ஆகவே ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு விதமான செயல் திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், ப்ரொசீஜர்ஸ் வைத்திருக்கிறார்கள், ரூல்ஸ், விதிகளை வரையறுத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலும், எல்லா நாடுகளிலும் ஜனநாயகம்தான் அடிப்படையானது, முதன்மையானது, கருப்பொருளாக இருக்கிறது. அந்த ஜனநாயகம் என்பது, நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததோ அதை போல
ஜனநாயகம் என்கிற கோட்பாடு ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு போன்றது. மனிதன் தீயை கண்டுபிடித்த பிறகு மனித குலத்தில் மிகப்பெரிய மாற்றம் உருவானது, புரட்சிகர மாற்றம் உருவானது. சக்கரத்தை கண்டுபிடித்த பிறகு மனித குலத்தின் வாழ்க்கையில் வேகம் அதிகரித்தது, மிகப்பெரிய மாற்றம் உருவானது. நியூட்டன் கண்டுபிடித்த புவியீர்ப்பு விசை, ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த ஆற்றல் மாறா கோட்பாடு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு விஞ்ஞானியும் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகள் உலகத்தில் மனித குலத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை தந்திருக்கிறது. அதை போல இன்றைக்கு மனித குலம், நம்மை போன்ற எளிய மக்கள், விளிம்புநிலை மக்கள் வலிமை பெறுவதற்கான பாய்ச்சலை தந்திருப்பது, வாய்ப்பை தந்திருப்பது, வலிமையை தந்திருப்பது, இப்படி குரல் உயர்த்தி பேசுவதற்கான சுதந்திரத்தை தந்திருப்பது எது என்றால் அதுதான் ஜனநாயகம் என்கிற கோட்பாடு. மகத்தான கோட்பாடு, அது மாபெரும் தத்துவம். அரசியல் அரங்கில் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு கட்சியை தொடங்க முடிகிறது என்றால் ஜனநாயகம் தான் அதற்கு காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. இல்லைன்னா போலீஸ் ஒரே நாளில் நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவான். ஒரு இடத்துல கொடி கட்ட முடியாது. நாமும் கொடி கட்ட முடியும், நாமும் மாநாடு நடத்த முடியும் என்கிற நிலையை நாம் எட்டி இருப்பதற்கு இங்கே இருக்கிற ஜனநாயகம் என்கிற கோட்பாடு தான் காரணம். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணுகுமுறையை கையாளுவதை பொறுத்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், சாதனை படைக்கிறார்கள். கையாளுகிற உத்திகளை பொறுத்துதான். உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போல வெற்றிக்கு கையாளுகிற உத்தி தான் மிக முக்கியமானது. ஸ்ட்ராட்டஜி, எந்த காலத்தில் எந்த முடிவை எடுக்கணும், எப்படிப்பட்ட முடிவை எடுக்கணும், யார் நட்பு சக்தி யார் பகை சக்தி என்று தீர்மானிப்பது எப்படி, எந்த நேரத்தில் எந்த முழக்கத்தை வைப்பது, எப்படி மக்களை திரட்டுவது, இதுதான் லீடருக்கு லீடர் மாறுபடும். சாதியை சொல்லி மட்டுமே ஒருவன் வெற்றி பெற்றுவிட முடியாது, மதத்தை சொல்லி மட்டுமே ஒருவன் வெற்றி பெற்றுவிட முடியாது, இனத்தை சொல்லி மட்டுமே ஒருவன் வெற்றி பெற்றுவிட முடியாது, இனம் என்று சொல்லுவதால் மட்டுமே ஒரு இனம் ஒன்று சேர்ந்து விடாது, சாதி என்று சொல்லுவதால் மட்டுமே ஒரு சாதி ஒன்று சேர்ந்து விடாது, மதம் என்று சொல்லுவதால் மட்டுமே மதம் அப்படியே ஒருவன் பின்னால் அணிதிரண்டு விடாது. பலரும் அதை பேசுவார்கள், சிலர்தான் அதில் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெறுவர்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள் என்று பார்த்தால் அவர்கள் எப்படி உத்திகளை கையாண்டார்கள் என்பதுதான் அது முக்கியமானது. அதுதான் முக்கியமானது. ஆகவே இங்கே ஒரு கருத்தியல் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நம்முடைய காலத்தில் தொடங்கியதல்ல, அந்த யுத்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் தொடங்கியதல்ல. அந்த யுத்தம் மாமனிதர் கௌதம புத்தர் காலத்தில் தொடங்கியது என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லுகின்றன. அவருக்கு முன்னாலும் இருந்திருக்கலாம். அவர் பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்துதான் தனது போதனைகளை முன்னெடுத்தார். கருத்தியல் யுத்தத்தை தொடங்கி வைத்தார். அவருடைய காலத்தில் புராண நம்பிக்கைகள் கொட்டமடித்த காலம், கோலோச்சிய காலம். கடவுள் நம்பிக்கை, புராண நம்பிக்கை, பேய் நம்பிக்கை, பிசாசு நம்பிக்கை, சாத்தான் நம்பிக்கை, பில்லி சூன்யம் என்கிற பிளாக் மேஜிக்ஸ், அதன் மீதான நம்பிக்கை, இதெல்லாம் உலகம் முழுக்க மக்களிடம் பரவி இருக்கிற ஒன்று. எப்படி உலகம் முழுவதும் மக்களிடத்திலே கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அப்படி உலகம் முழுவதும் மக்களிடத்திலே பேய் பிசாசு சாத்தான் நம்பிக்கை உண்டு, பிளாக் மேஜிக்கு சம்பந்தமான நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்ட காலத்தில் அந்த சிந்தனைக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளாமல் இயங்கியலோடு சிந்தித்த முதல் போராளி கௌதம புத்தர். இயங்கியலோடு சிந்தித்தார். இயங்கியல்னா என்ன? எது யதார்த்தமோ அதுதான் இயங்கியல். இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கை முறைதான் இயங்கியல்.
இயற்கை எது உண்மை என்று சொல்லுகிறதோ அதுதான் இயங்கியது. ஒரு முறை கௌதம புத்தரிடத்திலே போய் அவரை எதிர்த்து வாதாடுவதற்கு ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்த பண்டிதரை அனுப்பியிருக்கிறார்கள். ஒருவனை, பெரிய பாண்டித்தியம் உள்ளவன், வேதங்களில் புராணங்களில் பெரிய நம்பிக்கை உள்ளவன். போய் கௌதம புத்தர்கிட்ட போய் அவன் பேசுகிறான். பல கேள்விகளை கேட்குறான், அவர் பதில் சொல்கிறார். ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், ஒரு அரசன் 100 பேரை அழைக்கிறான். அந்த 100 பேரில் பார்ப்பனர்களும் இருக்கிறார்கள், பார்ப்பனர் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள், சாதாரண உழைக்கிற விளிம்புநிலை மக்கள் சூத்திரர்களும் இருக்கிறார்கள். அதில் பார்ப்பனர்கள் சந்தன மரங்களை வெட்டி தீ வைக்கிறார்கள், சூத்திரர்கள் சாதாரண மரங்களை வெட்டி தீ வைக்கிறார்கள். பார்ப்பனர்கள் வைத்த தீ மட்டும்தான் பிடிக்குமா, சூத்திரர்கள் வைக்கிற தீ பிடிக்காதா என்று கேட்கிறார். யார் தீ வைத்தாலும் தீ பற்றி கொள்ளும், மரம் எரியும் என்று அவன் பதில் சொல்கிறான். இப்படி ஒரு வாதம் விவாதம் புத்தர் காலத்தில் புத்தர் பார்ப்பன இளைஞர்களோடு அல்லது பார்ப்பனிய பண்டிதர்களோடு வேத வல்லுநர்களோடு பேசியிருக்கிறார், வாதாடி இருக்கிறார் என்ற பதிவுகளை நாம் பார்க்க முடிகிறது. எனவே பாகுபாடு கூடாது, பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் சூத்திரர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற பாகுபாடு கூடாது என்று அந்த பாகுபாட்டை எதிர்த்து சிந்தித்தவர் கௌதம புத்தர். அவரை இப்போ பல பேர் மதகுரு மாதிரி கடவுள் மாதிரி ஆக்கிட்டார் உலகம் முழுக்க. அந்த காலகட்டத்தில் கடவுளை பற்றி பேசாத ஒருவர், கடவுள் வழிபாட்டை பற்றி பேசாத ஒருவர், மத நம்பிக்கைகளை பற்றி பேசாத ஒருவர், மனித குலத்தின் மேம்பாட்டுக்கு சிந்தித்த ஒருவர் புரட்சியாளர் கௌதம புத்தர். அந்த காலத்திலிருந்தே பார்ப்பனிய கோட்பாடுகளுக்கு எதிரான சிந்தனை என்பது உருவாகியது. 2500 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே அந்த கருத்தியல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், உங்களைப் போல் நான் ஆண்ட வம்சம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்வதில் விருப்பமில்லை, உடன்பாடில்லை. நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று நான் பல மேடைகளில் பேசுகிறேன். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பலரும் மாநாடு நடத்தினால் சாதி உணர்வை தூண்டி, வெறியை தூண்டி, ஏதேனும் ஒரு சாதிக்கு எதிரான வெறுப்பை விதைத்து அல்லது ஒரு அரசியல் இயக்கத்தின் மீது வெறுப்பை விதைத்து, திருமாவளவனால் தான் இது நடக்கிறது, திருமாவளவன் அந்த பிறகுதான் இந்த சாதிக்காரர்கள் எல்லாம் திமிர் பிடித்து ஆட்டம் போடுகிறார்கள், நம்முடைய சாதியை நாம் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சாதி வெறியை ஊட்டிவிட்டு வெறுப்பு அரசியலை திணித்து அப்படித்தான் மக்களை திரட்டுகிறார்கள். ஜனநாயகத்தை சொல்லி மக்களை திரட்டிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் எந்த சாதிக்கு எதிரான வெறுப்பை விதைக்கவில்லை, எந்த சாதி கட்சியை எதிர்த்தும் நாம் பேசவில்லை, எந்த சாதி கட்சி தலைவரையும் நான் எந்த மேடையிலும் அவர்களின் பெயர்களை உச்சரித்ததில்லை. ஜனநாயகம் காப்போம், தேசம் காப்போம், சனாதனத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லி திரட்டப்பட்ட கூட்டம்தான் இந்திய அரசியல் அரங்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு. ஆகவே நாம் கௌதம புத்தரின் சிந்தனை வழியில், மகாத்மா ஜோதிபா பூலே, சாவித்திரிபாய் பூலே ஆகியோரின் சிந்தனை வழியில், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனை வழியில் இன்றைக்கு மக்களை அமைப்பாக்கி வருகிறோம், அணிதிரட்டி வருகிறோம். ஆகவே இந்த கருத்தியல் யுத்தத்தில் ஒருபுறம் சனாதனம் இருக்கிறது அல்லது பாசிசம் இருக்கிறது, இன்னொரு புறம் ஜனநாயகம் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் பகை பாசிசம் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஜனநாயகத்தின் பகை சனாதனம் என்று அறியப்பட்டிருக்கிறது. ஆகவே சனாதனம் என்பதும் பாசிசம் என்பதும் வேறு வேறல்ல. பாசிசம் என்பது முசோலினி உயர்த்தி பிடித்த கோட்பாடு. பல பேர் ஹிட்லர் பெயரை சொல்வார்கள். ஹிட்லருடைய கோட்பாட்டை நாசிசம் என்றுதான் சொல்வார்கள். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான்.
முசோலினியும் ஹிட்லரும் சமகாலத்து தலைவர்கள். மாற்று கருத்தை யாரும் சொல்லக்கூடாது, எதிர்கருத்தை யாரும் பேசக்கூடாது. அதுதான் பாசிசம். நான் சொல்றேன் நீ செய், ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது, எதிர்த்துலாம் கருத்து பேசக்கூடாது. இந்த ஆதிக்க போக்கு இருக்கிறதே அதற்கு பேர் தான் பாசிசம் என்று. பெரும்பான்மையினர் தான் ஆள வேண்டும், சிறுபான்மையினர் ஆளுவோருக்கு கட்டுப்பட்டு அடிமைகளாக கிடக்க வேண்டும், உழல வேண்டும். இந்த பெரும்பான்மை வாதம் என்பதும் பாசிசம் தான், அதுவும் பாசிசம் தான். ஆண் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அவனுக்கு இங்கே அனைத்து சுதந்திரமும் இருக்கிறது. பெண் அப்பாவுக்கு தெரியாமல் எதையும் முடிவெடுக்கக்கூடாது, கணவனுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது, மகனிடம் சொல்லாமல் கூட வெளியே போகக்கூடாது, பேரனுக்கு தெரியாமல் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி குடும்பத்தில் கூட எதையும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு பெண்களின் சுதந்திரம் முற்றாக பறிக்கப்பட்ட இந்த சமூகம் இருக்கிறதே, இது ஒரு பாசிச சமூகம். இதுதான் பாசிசம். ஆகவே ஜனநாயகம் என்பது என்ன? அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையாக ஒரு கோட்பாடாக வடித்து தந்திருக்கிறார். ஜனநாயகம் என்பது அதிகமான வாக்குகளை பெற்றவன் வெற்றி பெற்றான் என்று சொல்வது மட்டுமல்ல, அதிக எண்ணிக்கை உள்ளவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுவது மட்டுமே, பெரும்பான்மை மட்டுமே ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்பது சிறுபான்மையினரின் பாதுகாப்பிலே இருக்கிறது. ஜனநாயகம் என்பது நலிவடைந்த பிரிவினரின் சுதந்திரத்திலே இருக்கிறது. ஜனநாயகம் என்பது மாற்று கருத்தை, எதிர்கருத்தை அனுமதிப்பதிலே இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சகோதரத்துவத்தில் இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சமத்துவத்தில் இருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் என்றால் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்படுகிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த 4 கோட்பாடுகளும் தான் ஜனநாயகத்தின் உள்ளடக்கம். ஜனநாயகம்னா என்ன? கண்ண மூடி நீங்க சொல்லலாம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இவைதான் ஜனநாயகம். எலெக்ஷன்ல ஒருத்தன் ஜெயிக்கிறது மட்டும், அதிக வாக்குகளை பெறுவது மட்டும், அந்த எண்ணிக்கை பெரும்பான்மை என்பது மட்டுமே ஜனநாயகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவல்ல. எவ்வளவு எளிய மனிதனாக இருந்தாலும், படிக்காதவராக இருந்தாலும், இளம் வயதை சார்ந்த குழந்தையாக இருந்தாலும், அல்லது சமூகத்திலே பொருளாதாரத்தில் மிக தாழ்ந்த நிலையிலே இருந்தாலும், அவனுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், அவன் கருத்தை அனுமதிக்க வேண்டும். மாற்றாரின் உணர்வுகளை மதிப்பதும் கருத்தை அனுமதிப்பதும் தான் ஜனநாயகம். அப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு இந்த மண்ணில் ஆபத்து இருக்கிறது. எப்படி ஆபத்து இருக்கிறது? சனாதனத்தின் மூலம் ஆபத்து இருக்கிறது. சனாதனம் எங்கே இருக்கிறது? அது சனாதனத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு தெரியாது, அதனால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு தான் தெரியும். தனி வாழிடத்திலே அக்ரஹாரத்தில் இருப்பவனுக்கு தெரியாது, சேரியிலே இருப்பவனுக்கு தான் தெரியும். கவிஞர் இன்குலாப் ஒரு முறை கவிதை எழுதினார். பார்ப்பனியத்தின் கொடுமையை அறிந்து கொள்ள நீ பறையனாய் வாழ்ந்துப்பார் என்று சொன்னார். பார்ப்பனராகவே இருந்து கொண்டு பார்ப்பனியத்தை புரிந்து கொள்ள முடியாது. சாதியவாதியாகவே இருந்து கொண்டு சிந்தித்தால் சாதியத்தின் கொடூரத்தை புரிந்து கொள்ள முடியாது. சனாதன சங்கியாகவே இருந்து கொண்டு சிந்தித்தால் மனு தர்மத்தின் கொடூரத்தை, குரூரத்தை புரிந்து கொள்ள முடியாது. பெரும்பான்மை சாதி என்கிற அகங்காரத்தோடு இருந்து கொண்டே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் படுகிற மன அழுத்தத்தை, மன உளைச்சலை, பாதுகாப்பற்ற அந்த நிலையை உணர முடியாது. அதனால்தான் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடிய பயிராக மாறுகிறார். அப்படி இல்லைன்னா அந்த பயிர் எப்படி வாடுகிறது என்பதை ஒருவனால் உணர முடியாது. நீ ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தா அதை பிரியாணி போடலாமான்னு நினைக்கிற, ஒரு கோழி குஞ்சை பார்த்தா அது நல்லா நசுக்கி ஒரு சாறு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற,
அந்த மாதிரி நினைக்கிறவனுக்கு கோழி குஞ்சை நசுக்கும் போது கோழி குஞ்சு சந்திக்கிற அந்த தாக்குதல் பயங்கரவாதத்தை உணர முடியாது. பார்க்கும்போதே அதை நீ உணவாக பார்க்குற, அதில் நடக்கிற பயங்கரவாதம் உனக்கு புரியாது. ஒரு விலங்கை தாக்குகிற போது அந்த விலங்கின் உயிரை நீ பறிக்கிற போது அந்த விலங்கு படுகிற வதை இருக்கிறதே, அந்த விலங்கு சந்திக்கிற துன்பம் இருக்கிறதே, அதை உணர முடியாது. இதே போன்ற உணர்வு தான் ஆதிக்க சாதியினருக்கு இருக்கிறது. குடிசையை கொடுக்கும் போது அவனுக்கு ஐயோ அந்த குடிசையை சார்ந்த மக்கள் என்ன வேதனைக்கு உள்ளாவார்கள் என்று அவனால் உணர முடியாது. அதை உணர்ந்து கண்ணீர் சிந்தியவர்கள் தான் சிறுத்தைகள், விடுதலை சிறுத்தைகள். வெட்டுப்படுகிற போது, படுகொலை செய்யப்படுகிற போது அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினர் படுகிற பாடு, அந்த வேதனை, அந்த துயரம், அந்த துக்கம், அதனால் ஏற்படுகிற பின் விளைவுகள், அந்த குடும்பம் சிதறி போகிற நிலை, அதை அந்த கொடுமையை செய்கிற, கொலையை செய்கிற சாதி வெறியர்களால் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவன் தான் கேட்கிறான், சனாதனம் எங்கே இருக்கிறது என்று. அக்ரஹாரத்தில் இருந்து கொண்டு சேரியை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஊர் தெருவிலே சாதிக்கு துணை போகிற உன்னால் சனாதனத்தின் கொடுமையை புரிந்து கொள்ள முடியாது. பெரியாரை இன்றைக்கு பலரும் பல வகையில் விமர்சிக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் பெரியாரை பார்க்கிறார். அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் பெரியாரை ஓபிசிக்கான தலைவர் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள் சிறுத்தைகள் வருகிற வரை. எந்த அம்பேத்கர் இயக்கத்தின் துண்டறிக்கையிலும் பெரியார் படம் போடுவதில்லை. ஏனென்றால் பெரியார் பிசி தலைவர், அவர் எஸ்சிக்கான தலைவர் இல்லை என்ற ஒரு பார்வை இருந்தது. அதை உடைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990 நான் முதலாக விடுதலை சிறுத்தைகளின் துண்டறிக்கையில் பெரியார் படத்தையும் போட்டபோது அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த பல தோழர்கள் என்னிடத்திலே கடுமையாக விவாதித்தார்கள். பெரியார் ஓபிசி சமூகத்தினரை அரசியல்படுத்துவதில் தீவிரம் காட்டினார் என்பது உண்மை. ஏனென்றால் அடிக்கோடிட வேண்டும். மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தை என் பக்கம் திருப்ப வேண்டும். பெரியார் ஏன் சூத்திரர்கள் குறித்தே கவலைப்பட்டார் என்றால், சூத்திரர்கள் தங்களை சூத்திரர்கள் என்று கூட உணராமல் சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. சூத்திரர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் பார்ப்பனர்களின் அடிமைகள் என்று ஒத்துக்கொள்வதாகத்தான் அதற்கு பொருள். இதை உணர்ந்து கொண்டவர் பெரியார். அந்த வளையத்திற்குள்ளே சிக்கி உழலக்கூடிய அந்த சூத்திரர்கள் என்கிற சத்திரியர்களை அதிலிருந்து மீட்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழித்தார், முழு வாழ்க்கையையும் ஒப்படைத்தார். அப்படி என்றால் பறையர்கள் அந்த 4 வருடத்துக்குள்ளே கிடையாது. அவன் சவர்ணா, இவன் அவர்ணா. இவன் அந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்ததால் தான் இவன் தீண்டப்படாதவனாக இருக்கிறான். மாட்டு விரித்துங்கிறதுனால கிடையாது. அந்த காலத்திலிருந்தே பௌத்தம் தலை தோங்கிய காலத்திலிருந்தே பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்றவர்கள் தான் அவர்ணாஸ். அவர்ணாஸ்னா வர்ணத்துக்கு உட்படாதவர்கள். நீதிக்கு அநீதின்னு சொல்ற மாதிரி, நியாயத்திற்கு அநியாயம் என்று சொல்வதை போல, கிரமம் அக்கிரமம் என்று சொல்வதை போல, கிரமம்னா வரிசைன்னு அர்த்தம், ஆர்டர்னு அர்த்தம். அக்கிரமம் செய்யறான்னா அதை சீர்குலைக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆர்டராக இருக்குது, ஒழுங்காக இருக்குது, எல்லாம் இப்படி வரிசையாக உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தன் அவன் பாட்டு முன்னால் பூந்து அதை எடுத்து வீசி எரிஞ்சிருவான், அவன் பாட்டு உட்காருவான். அது அக்கிரமம். ஏன்னா ஒரு ஆர்டரை ஒழுங்கை சீர்குலைக்கிறது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் முன்னால் ஆ போடுகிற போது அதனுடைய எதிர்மறை பொருளை தருகிறது. அப்படித்தான் அவர்ணாஸ், அவங்களுக்கு பேர் சவர்ணா. வர்ணாசிரம கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் சவர்ணா இந்துக்கள். இவர்கள் அவர்ணா இந்துக்களும் கிடையாது. அவர்ணர் என்றால் அந்த வளையத்திற்கு வெளியே நிற்பவர்கள் என்று பொருள், அதை எதிர்த்து நிற்பவர்கள் என்று பொருள். நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன்.
அவர்கள் 4 பேர் நிற்கிற போது இந்த 4 பேரை எதிர்த்து நிற்கிறவன் தலித், 4 பேருக்கு கீழே கிடப்பவன் தலித் அல்ல. இந்த பார்வையை தவறு. இவன் 5ஆம் சாதிங்கிற 5ஆம் சாதின்னு ஒரு சாதி கிடையாது. 5வது வர்ணன் ஒரு வர்ணம் கிடையாது. 5வது வர்ணம் இருந்தால் பஞ்சவர்ணம்னு சொல்லுவாங்க. சதுர் வர்ணம் தான் அதுக்கு பேர். சதுர் வர்ணம், சதுர்னா 4, அதனால தான் சதுரம்னு சொல்கிறோம். 4 பக்கம் இருக்கிறனால தான் சதுரம்னு சொல்கிறோம். சதுர் என்றால் 4 வடமொழியில். சதுர் வர்ணம் அது சவர்ணம். அந்த வர்ணாசிரம கொள்கையை ஏற்றுக்கொண்டவன், பார்ப்பனர்களை தங்கள் எஜமானாக ஏற்றுக்கொண்ட 2வது நிலையில் இருப்பவன் சத்திரியன். பார்ப்பனர்களை தன்னுடைய எஜமானாக ஏற்றுக்கொண்டு 3வது அடுக்கிலே இருப்பவன் வைசியன். இந்த 3 பேருக்கும் 3 பேருமே என்னுடைய எஜமானர்கள் என்று ஏற்றுக்கொண்டிருப்பவன் 4வது நிலையிலே இருப்பவன். அவன்தான் அடிநிலையிலே இருப்பவன், அவன்தான் கடைநிலையிலே இருப்பவன், அவன்தான் இந்த 3 பேருக்கும் சேவை செய்யக்கூடியவன். அவனுக்கு பெயர் தான் சூத்திரன். அப்ப இவங்க யார்? அதான் பெரியார் சொன்னார், அவனுக்கெல்லாம் பிரம்மனுடைய முகத்திலையும் தோல்லையும் தொடையிலையும் காலிலையும் பிறந்தவர்கள் என்று புராணம் சொல்லுகிறது. இவர்கள் இயற்கை முறைப்படி பிறந்தவர்கள். தாய் தந்தைக்கு எந்த வழிமுறைப்படி பிறக்க வேண்டுமோ அந்த வழிமுறைப்படி பிறந்திருக்கிறார்கள். பிரம்மனின் தொடையிலிருந்து பிறக்கவில்லை. இவர்கள் பிரம்மன் என்கிற ஆண் கடவுளின் பாதத்திலிருந்து பிறக்கவில்லை. அதுவே இயற்கைக்கு முரணாக இருப்பார். ஆண் ஒரு பிறப்புக்குரிய மூலமாக இருக்க முடியும் தெரியும், அவனை பிறப்பிக்கக்கூடியவன் கிடையாது. பெட்பு என்றால் பிறப்பை குறிப்பது, அதிலிருந்து வந்தது தான் பெட்பு என்கிற பெண் என்கிற சொல். பேணுதல், பிறப்பித்தல், பேணுதல் என்கிற கடமைகளை செய்வதால் தான் பெண் என்ற சொல் வருகிறது. ஆண் பிறப்புக்கு காரணமாக இருக்கிறானே தவிர இணை சக்தியாக இருக்கிறானே தவிர அவன் பிறப்பிப்பவன் அல்ல. ஆனால் இந்த கதை, இந்த புராணம் பிரம்மன் மூலமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு இப்போது அவர்கள் வேறு வேறு விளக்கம் தருகிறார்கள். அவர் அப்படி சொல்ல, இப்படி சொல்ல, இப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் உன்னுடைய வேதம் மனித குலத்தை இப்படி பாகுபடுத்தி வைத்திருக்கிறது. வர்ணாசிரம தர்மத்தை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த வர்ணாசிரம தர்மத்தை விளக்குவது தான் மனு தர்மம் என்பது. அதை விளக்கக்கூடிய ஒரு நூல் தான், ஒரு சட்ட நூல் தான் மனு தர்மம் என்பது, மனு நெறி என்பது. ஆகவே அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் தான் அவர்ணாஸ் என்கிற தலித்துகள். எனவே தான் இவங்கிட்ட அவர்ணா கிட்ட போய் நின்று வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. நான் கூட பல மேடையில் சொல்லுவேன், நீங்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்கள், ஏன் தலித் தெருவுக்கு வரைக்கும் ஊர் தெருவில் போய் பேசுங்க என்று நான் சொல்லுவேன். எல்லாம் புரட்சியை பேசக்கூடியவர்கள் பூரா எஸ்சி தெருவில் நின்று தான் பேசுவாங்க. ஊர் தெருவில் போய் நின்று பேசுனா முதல்ல அவன் குடும்பத்துக்குள்ளே இருந்து சண்டை போட வேண்டியது வரும். அவன் அப்பன்ட்டு சண்டை போடணும், அம்மாவிட்ட சண்டை போடணும், அண்ணன் தம்பிகிட்ட சண்டை போடணும். அந்த சண்டை வேண்டான்னு தான் நேராக வெளியே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற இடத்தில் நின்று பேசுகிற நிலை வருகிறது. இந்தியா முழுக்க இது, நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்றேன், இந்தியா முழுக்க. ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் சூத்திரர்களை அரசியல்படுத்தி அவர்களை ஒரு அமைப்பாக்கி பார்ப்பன ஆதிக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இது பெரியார் காலத்துக்கு முன்பே நடந்தது. பண்டிதர் அயோத்திதாசர் பெரியாருக்கு மூத்தவர். அவர் ஏன் திராவிடர்ங்கிற சொல்ல கையாண்டார்னா, திராவிடர்ங்கிற சொல் ஏதோ பெரியாரால் தான் இங்கே கையாளப்பட்டது என்று பெரியாரை பல பேர் குறிவைத்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள். திராவிட அரசியலால் நாம் வீழ்ந்து போய்விட்டோம் என்று, தமிழர் எழுச்சியே முனை வழங்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். சேர சோழர் பாண்டியர் காலத்திலே இவன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வீழ்ந்து போனான். சேர சோழர் காலத்திலேயே பெரியார் தோன்றுவதற்கு முன்பு, திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்பு, திமுக தோன்றுவதற்கு முன்பு, இவர்கள் சொல்லுகிற கருணாநிதி என்கிற கலைஞர் தோன்றுவதற்கு முன்பே சேரன் சோழனை தாக்குவதும், சோழன் சேரனை தாக்குவதும், பாண்டியன் படையெடுத்து தஞ்சாவூர் சோழனுடைய கோட்டைகளை எல்லாம் அழித்தொழித்ததும், அதற்கு பழிவாங்கக்கூடிய வகையிலே சோழர்கள் படையெடுத்து போய் பாண்டிய மண்ணில் இருந்த கோட்டைகளை எல்லாம் அழித்தொழித்ததும், இதிலே லட்சக்கணக்கானவர்கள் மாண்டொழிந்ததும், சொத்துக்களை சேதப்படுத்தியதும், இதற்காக வேறு நாட்டை சார்ந்த வேறு மன்னர்களை கொண்டு இங்கே ஆட்சி செய்ய வைத்ததும் அந்த காலத்திலேயே நடந்துவிட்டது. அப்பயே தமிழன் வீழ்ந்து போனான், உட்பகையால் வீழ்ந்து போனான், பொறாமையால் வீழ்ந்து போனான். ஆனால் இன்னைக்கு அரசியல் ஆதாயம் தேடுறவன் பெரியார்லேருந்து தொடங்குறான். இவர் திராவிடன்னு சொன்னதுனால தான் வீழ்ந்து போனோம், ஆனால் திராவிட அரசியலே வேண்டாம்.
திராவிட அரசியல் என்பது நம்முடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்த்தால் பண்டிதர் அயோத்திதாசர் தான் அதை தொடங்கி வைக்கிறார். எங்களை யாரையும் நீ இந்த சாதின்னு சொல்லாத, இந்த சாதியெல்லாம் ஒழின்னு ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால், எனவே எங்களெல்லாம் திராவிடர்னு சொல்லு, இல்லைன்னா தமிழர்னு சொல்லு. இந்த ரெண்டையும் முதல்ல சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். இதை யாரும் பாராட்டியும் சொல்ல மாட்டான், இந்த வரலாற்றையும் சொல்ல மாட்டான். அவனுக்கு கருணாநிதி எதிர்ப்பிலிருந்து அரசியல் ஆதாயம் வேணும், திமுக எதிர்ப்பிலிருந்து அரசியல் ஆதாயம் வேணும். அதனால் பெரியாரையும் வைத்து விமர்சிக்கிறார். அந்த பெரியாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நான் கடைசியாக என்னுடைய உரையிலே, இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற கடைசி அமர்வு நடந்தது. அந்த கடைசி அமர்விலே நான் பேசிய கடைசி உரையில் இந்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தேன். செய்ய மாட்டார்கள் என்று தெரியும், செய்ய வேண்டியதில்லை என்பதும் தெரியும். அந்த விருதினால் பெரியாரோ அல்லது விபி சிங் அவர்களோ அல்லது காஞ்சிராம் அவர்களோ ஒன்றும் பெருமை பெறப்போவதில்லை என்றும் தெரியும். நான் கடைசியாக பேசி முடிக்கும்போது, சமூக நீதி காவலர்கள் விபி சிங், தந்தை பெரியார், காஞ்சிராம் போன்றவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் என்று என்னுடைய உரையை முடித்தேன். நம்முடைய தோழர்கள் வழக்கம் போல இங்கே கிளம்பிட்டாங்க. அது எப்படி பெரியாரெல்லாம் அதை ஏற்றுக்க மாட்டார். என்ன அவங்க கொடுக்கறது கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நரேந்திர மோடி, வாங்க வாங்க வீரமணி அவர்களே, யார் பெரியாருடைய வாரிசுகள், யாராவது வந்து வாங்கிக்கிங்க, பெரியாருக்கு நாங்கள் பாரத ரத்னா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். திருமாவளவன் பேசினார், திருமாவளவன் சொல்லிட்ட பிறகு வேற மாற்று கருத்துக்கே இடமில்லை, அதனால் நாங்கள் தந்தே தீர்வோம்னு பாரத ரத்னாவை கையில் எடுத்து வச்சுட்டா நிற்கிறாங்க. சில பேர் கிளம்பிட்டாங்க. அது எப்படி திருமாவளவன் பேசலாம்? அம்பேத்கர் உயிரோடு இருக்கும்போதே பாரத ரத்னா கொடுத்துருந்தா அம்பேத்கர் போயிருக்க மாட்டார், வாங்கியிருக்க மாட்டார். அதெல்லாம் அவருக்கு பெருமை செய்யக்கூடிய ஒன்று கிடையாது. பெரியாருக்கும் அது பெருமை செய்யக்கூடிய ஒன்று அல்ல. இதில் நாம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இதை பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதை புரிந்து கொள்வதில் தான் நமக்கு இடையில சிக்கல் இருக்கும். நம்ம எல்லாம் பெரியாரியத்தை பேசக்கூடியவர் தான், அவர்களும் பெரியாரியத்தை பேசுகிறார், நாமும் பெரியாரியத்தை பேசுகிறோம். சங்கிகள் ஆத்திரப்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் பெரியாரியவாதிகளே ஆத்திரப்படுகிறார்கள் என்றால் பெரியாரியத்தை எப்படி நாம் உள்வாங்கியிருக்கிறோம் என்பது கேள்விக்குரியாகும். அவர்கள் உடனே பாரத ரத்னா தந்து விடுவார்கள் என்பதற்காக நாம் சொல்லவில்லை. நீ அத்வானிக்கு தந்தது தவறு என்று சொல்வதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. அத்வானி யார்? இந்த மண்ணில் இன்றைக்கு மோடி இவ்வளவு பெரிய செல்வாக்கை பெற்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் மோடியின் உழைப்பு அல்ல, அத்வானியின் உழைப்பு. மறந்துவிடக்கூடாது. வாஜ்பாயும் அத்வானியும் அப்படிப்பட்ட வெறுப்பு அரசியலை பல 10 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்தார்கள். இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் சுவரொட்டி ஒட்டினோம் என்று சொன்னேன். அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது, இன்று அத்வானியால் இந்தியா எரிய போகிறது. இதை முன்னுணர்ந்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதே போல பாபர் மசூதி இடித்த உடனே 3000 பேர் இளைஞர் கூட்டம் திரட்டி சைக்கிள் பேரணி மதுரையிலே நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அன்னைக்கெல்லாம் தேர்தல் அரசியலே கிடையாது. நமக்கு முஸ்லீம் ஓட்டு போடுவாங்கன்னா செஞ்சோம். அதை ஐடியாலஜி, கருத்தியல், கொள்கை, கோட்பாடு, கொள்கை புரிதல். இப்போ இந்த மாநாடு நீங்கள் தேர்தலுக்காக தான் போட்டிக்கலாம்னு சில பேர் இந்த தேர்தல் இப்படியே சிந்திச்சு பழக்கப்பட்டவர்கள். நாம் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நடத்தணும். ஸ்ட்ரென்த்தை யார் வேணாலும் காட்டிட முடியுமா? சும்மா காட்டிட முடியுமா? எலெக்ஷனுக்காக ஸ்ட்ரென்த்தை காட்டணும், காட்டிட முடியுமா? அவ்வளவு பேரும் ஒவ்வொரு தனிநபரும் இந்த இயக்கத்தையும் தலைமையை நம்புகிற காரணத்தினால் கடந்து வந்தார்கள். சொந்த செலவில் வந்தார்கள். மாநாட்டு செலவுக்கும் தலைமைக்கு காசு கொடுத்தார்கள். மாநாட்டுக்கும் செலவு செய்து விளம்பரம் எழுதினார்கள், சுவரொட்டி போட்டார்கள், டிஜிட்டல் பேனர் வைத்தார்கள், வண்டி பிடித்தார்கள். அந்த வண்டியிலேயே குடிநீர், உணவு எல்லாவற்றையும் அவரே தயாரித்துக் கொண்டார்கள். அப்படி வந்தவர்களின் திரட்சி தான் சிறுகனூரில் திரண்ட ஒரு மாபெரும் மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு. 100 விழுக்காடு கொள்கை சார்ந்து திரண்ட கூட்டம், தேர்தலுக்காக நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல. அப்படி திருமாவளவன் இதுவரையில் ஒரு நடவடிக்கையை கூட தேர்தலை குறிவைத்து செய்ததில்லை. சில பேர் திடீர்னு ஒரு இடத்துல போய் எவனாவது போராட்டம் நடத்தும், அப்புறம் பார்த்தா அந்த தொகுதியில் கேண்டிடேட்டாக நிற்க போகிறான்னு தெரியும்.
அவன் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு பின்னால் அவன் கேண்டிடேட்டாக நிற்க போகிறதுக்கு இப்போவே போய் அங்கே போராட்டம், மக்கள் பிரச்சனை, உடனே ஒரு மறியல், ஒரு ஷோ, ஒரு மீடியாவில் ஒரு பேட்டி, அவன் பிளான் பண்ணி அவன் கேண்டிடேட் வேட்பாளராக நிற்க போகிறதுனால அவன் செய்வான். ஆந்திராவுக்கு நான் போகிறேன், வேட்பாளராக நிற்க போகிறேன். தெலுங்கானாவுக்கு நான் போகிறேன், வேட்பாளராக நிற்க போகிறேன். 7-8 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 10 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீகாக்குளம் என்கிற இடத்துல லட்சுமிப்பேட்டையில் விடிய காலையில் புகுந்து சாதி வெறியர்கள் தாக்கியதில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அடுத்த நாளே பயணம் செய்து நாங்கள் அந்த ஊரை போய் பார்த்தோம், அந்த மக்களை பார்த்தோம், அந்த மக்களை சந்தித்தோம், பாதிக்கப்பட்டவர்களை போய் மருத்துவமனையில் சந்தித்தோம், கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அங்கே மாலா மகாநாடு என்கிற ஒரு அமைப்பு நடத்திய கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் பேசிவிட்டு வந்தேன். ஸ்ரீகாக்குளம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் போய் போட்டியிடப் போகிறேனா? ஆனால் இங்கே அப்படி தான் சிந்திச்சு பழகிருக்கிறாங்க. இவன் இப்படி போகிறான்னா அங்கே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். மாநாடு நடத்துகிறான்னா ஏதோ ஸ்ட்ரென்த்து காட்டுறான். எதுக்கு ஸ்ட்ரென்த்து காட்டுறோம்? ஸ்ட்ரென்த்து காட்டாமலே 2 தொகுதியை வாங்கியிருக்கிறோம் ஏற்கனவே. இதுவரை நாங்கள் தனித்து போட்டியிடவே இல்லையே. இதுவே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிற ஒரு மாபெரும் புரட்சி. இந்த கோணத்தில் எவனும் பேச மாட்டான், இந்த கோணத்தில் எவனும் நம்மை பாராட்ட மாட்டான். இதே யாராவது ஒரு நடிகர் வந்து இப்படி நின்றுருந்தா ஆகா ஓஹோ தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் அப்படின்னு ஒரு 15 நாள் பேசிட்டு மாட்டி ஒரு பையன் இதை பற்றி பேசல, வாயை திறக்கணும். அப்படி காட்டிட்டா திருமாவளவனுக்கு ஓஹோன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இப்போ நாங்கள் உங்களை பற்றி டிவியே நான் பார்க்குறதே கிடையாது, பேப்பரை நான் படிக்கிறதே கிடையாது, டிவியில் செய்தி போட்டு நான் சொல்கிறதே கிடையாது, பேப்பரில் செய்தி போடுன்னு சொல்கிறேன். எல்லாம் எங்களுக்கு சோசியல் பிளாட்ஃபார்ம் இயற்கையே உருவாக்கி கொடுக்கணும், இயற்கையை உருவாக்கி கொடுக்கணும். சோசியல் மீடியாங்கிற இப்போ பிளாட்ஃபார்முக்குள்ளே போகுதுன்னு உன்னால் மறைக்க முடியல, எல்லாம் மறைச்சிருப்பாங்க. சோசியல் மீடியா இல்லைன்னா ஒரு டிவி காட்டிருக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் போடு. எவ்வளவு தான் நீ பண்ணாலும் நமக்கு 2 காலம் தான் ஒதுக்குவோம் ஒரு பத்திரிகையில். அது 8வது பக்கத்தில் 10வது பக்கத்தில் தான். ஒரு நாள் கூட முதல் பக்கத்தில் ஒரு கலர் வண்ண புகைப்படம் வச்சு ஒரு 4 காலத்தில் செய்தி போட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பத்திரிகையில் 8 காலம் இருக்கும். இந்த 8 காலத்தில் இதுவரையில் இந்த 25 ஆண்டு கால வெள்ளி விழா கொண்டாடிய நிலையிலும் கூட 2 நாடாளுமன்ற உறுப்பினர் 4 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கிற நிலையிலும் கூட நமக்கு இந்த கட்சி இந்த இதழ்கள் ஒதுக்குகிற அளவு 2 காலம், அது 3 காலம், அதிகபட்சமான 3 காலம். முதல் பக்க செய்தி போட மாட்டான். ஏதாவது நீ கல்லெறிஞ்சி கண்ணாடி உடைச்சு முதல் பக்க செய்தி, சிறுத்தைகள் வன்முறை விளையாட்டம் போடுவான். இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் திரண்டாங்கன்னு காட்டலை, அந்த விபத்து நடந்து தான் பெருசாக போட்டாங்க. தம்பிங்க 1 மணி வரையிலும் மாநாடு முடிஞ்சிச்சா சொல்லி கேட்கல, வந்துக்கிட்டே இருந்தாங்க திணறு. 55 கிலோமீட்டர் இந்த பக்கம், வலது பக்கத்தில் 20 கிலோமீட்டர் சமயபுரம் வரையிலும், இந்த பக்கம் பெரம்பலூர் இடது பக்கத்தில் 35 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர் ஆயிரக்கணக்கான வண்டிகள் தேங்கி நின்றன. சாலை முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த வண்டிகளில் இருந்து இறங்காதவர்கள் எண்ணிக்கையே பல லட்சம் பேர். அந்த வண்டியிலிருந்து இறங்காத மக்கள் அண்டா இனிமேல் அங்கே போக முடியாது, போய் தான் அண்ணன் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னா எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாம் லைவில் போடும், வெளிச்சல் டிவி, ஃபேஸ்புக்கில் போடும். இந்த திரட்சி கொள்கை சார்ந்து உருவான திரட்சி. அருமை தோழர்களே, எல்லா இருட்டெடுப்புகளையும் தாண்டி, எல்லா அவமதிப்புகளையும் தாண்டி, எல்லா ஒதுக்குமுறைகள் ஒதுக்கி வைக்கிற ஒதுக்குதலையும் தாண்டி 25 ஆண்டு காலமாக ஒரு மாபெரும் சக்தியாக தாக்கு பிடித்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஜனநாயகம் வெல்லும் என்பதை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு மாநாடு, இந்தியா கூட்டணியே வெல்லும் என்பதை சொல்லுவதற்கான ஒரு மாநாடு, பிஜேபியை எந்த காரணத்தை முன்னிட்டும் மீண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்த்தக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டினுடைய உள்ள முகப்பே எப்படி இருந்துச்சு? பழைய பாராளுமன்றம் 2 பக்கத்துலேயும் ரெக்க பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் வாழ்ந்த இடத்துல தான் அவர் மறைந்தார், டெல்லியில். அவர் இறந்த அந்த இடத்தை அரசாங்கம் இன்றைக்கி எடுத்து அங்கே வந்து ஒரு பெரிய சர்வதேச நினைவரங்கத்தை கட்டியிருக்கிறது, இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர். அது என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை அப்படி திறந்து வைக்கிற மாதிரி பில்டிங் ஷேப், அந்த கட்டிடத்துடைய வடிவமைப்பு. கான்ஸ்டிடியூஷன் டெரஸ் இருக்கு இல்லையா, மேலே மொட்டை மாடி, அந்த மொட்டை மாடியில் பிரியாம்பிள் இருக்குது. பல பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மொட்டை மாடியில்
அந்த கட்டிடத்தினுடைய மொட்டை மாடியில் பிரியாம்பிள் என்கிற முகப்புரை எழுதப்பட்டிருக்கு. We the people of India having solemnly resolved to constitute India into sovereign, secular, socialist, democratic republic அப்படிங்கிற அந்த முழு பிரியாம்பிளும் மேலே இருக்கு. ஹிந்தியில் ஒரு பக்கம், இங்கிலீஷில் ஒரு பக்கம். அந்த இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் தான் ரெண்டு பக்கமும். அந்த 3 வாயிலுக்கும் பெயர். நடுவில் இருக்கிறது சமத்துவ வாயில், அந்த பக்கம் இருக்கிறது சகோதரத்துவ வாயில், இந்த பக்கம் இருக்கிறது சுதந்திர வாயில், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. உள்ள நுழைஞ்ச உடனே அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி பிரியாம்பிள் ரெண்டு பக்கம். லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள், 1200 அடி நீளம், 80 அடி அகலம். நம்ம ஸ்டேஜ் இதில் அந்த ஹால், அந்த இடம் நாற்காலி போட்டுருந்தது. 80 அடி இல்லை, 200 அடி, 400 அடி, 400 அடி. ஏன்னா இந்த ஃபசாடு வந்து 400 அடி, 400 அடி அகலம், 1200 அடி நீளம். அது இல்லாமல் தனியாக விஐபி போகிற பாதை, அந்த பக்கம் வந்து பெண்கள் பயன்படுத்துவதற்கான டாய்லெட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். 100 அடிக்கு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட். அந்த ஸ்டேஜ் புதிய பாராளுமன்றம், மேலே பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த ஸ்டேஜ் மேலே பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 30 அடி உயரம், 180 அடி நீளம் உள்ள எல்இடி. இந்த மேடையில் இருந்தது எல்இடி, அந்த எல்இடி திரை, எல்இடி திரை. இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 65 ஜென்ரேட்டர் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 30,000 லிட்டர் டீசல் 2-3 நாள் ஓடி இருக்கு. ஜெனரேட்டர் மட்டும் 65 ஜெனரேட்டர். ஒவ்வொரு ஜெனரேட்டர்லையும் 125 கேவி கெப்பாசிட்டி. இந்த அரங்கம் நிறைந்தது. முன்னாள் முகப்புக்கு முன்னால் ஏதோ ஒரு திரைப்பட கதாநாயகன் நடித்த படத்தை பார்ப்பதை போல பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். 11:30 மணிக்கு அமர்ந்து பார்த்தார்கள். அதுவே ஒரு பெரிய மாநாடு போல இருந்தது. இந்த முகப்புக்கு முன்னால், ரோட்டுக்கு பக்கத்தில், இந்த மெயின் ரோடுக்கு முகப்புக்கு இடையில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து பார்த்தார்கள். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு. எல்லாம் கான்ஸ்டிடியூஷன் என்பதை மட்டுமே மையப்படுத்தியதாக இருந்தது. பார்லிமெண்ட், புதிய நாடாளுமன்றம் வடிவம், பழைய நாடாளுமன்ற வடிவம், கான்ஸ்டிடியூஷன் வடிவத்தை போன்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவரங்கம், 60 அடி உயரத்தில் பெரியார் கட் அவுட், 60 அடி உயரத்தில் மார்க்ஸ் கட் அவுட், 60 அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வெட்டுருவம், உள்ளே அரங்கத்தில் இந்த புறம் 20 இந்த புறம் 20 தலைவர்களின் வெட்டுருவங்கள், எல்லாம் 60 அடி உயரத்தில். இந்தியா கூட்டணி வெல்லும், ஜனநாயகம் வெல்லும், இந்திய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் என்பதை மட்டுமே மையப்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் மாநாடு. அந்த மாநாட்டில் சுடரேந்தி வர வேண்டும் என்று நான் முதலில் எண்ணியிருந்தேன். எதிர்பாராத வகையிலே 10ஆம் தேதி நான் படுக்கையில் விட நேர்ந்து விட்டது. 26ஆம் தேதி மாநாடு, 10ஆம் தேதி எனக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியே உடலில் லேசான காய்ச்சல் இருந்தது. காய்ச்சலோடு தான் நான் பல போராட்டங்களில் பங்கேற்றேன். எண்ணூரிலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலும் கூட காய்ச்சலோடு தான் கலந்து கொண்டேன். பத்தாம் தேதி மருத்துவமனையில் நான் போய் கிடந்தேன். பல பேருக்கு தெரியாது, நான் எங்கே போனேன்னு தெரியாது. எதிர்பாராத விதமாக எனக்கு அம்மை வார்த்து விட்டது. உடம்பு முழுக்க கொப்புளங்கள், முகமெல்லாம் கொப்புளம், நெற்றியில் இன்றும் அந்த வடு இருக்கிறது, முதுகெல்லாம் கொப்பளம். அத்தோடு தோழர்களை தொடர்பு கொண்டு மாநாட்டு மேடை இப்படி இருக்க வேண்டும், மாநாட்டின் முகப்பு இப்படி இருக்க வேண்டும், இந்த வடிவம் அவர்கள் டிசைன் செய்து அனுப்ப அதை பார்த்து அதை திருத்தி சுடரேந்தி வர வேண்டும்
திடீரென்று ஃபோன் பண்ணி பார்வேந்தன்கிட்ட பேசினேன். நான் எடுத்துகிட்டு ஓடுறதா இருந்துச்சு, முடியல, உங்களால் செய்ய முடியுமா? 24ஆம் தேதி புறப்பட்டார் முடியல. அவர்கிட்ட 23ஆம் தேதி தான் நான் சொல்கிறேன். உடனே சங்கத்தமிழன் வந்தார். நாங்கள் எல்லாமே சேர்ந்து அவரோட ஓடுறோன்னார். இல்லை, நீங்கள் தனியாக ஓடுங்க, மொத்தம் 4 திசையிலிருந்து கிளம்புறதா முதல்ல திட்டமிட்டிருந்தோம். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நீங்கள் ரெடியாக இருந்தால் நீங்கள் தெற்கருந்து வாங்க. ஒன்று நான் ரெடின்ட்டார். சரி, டெல்டாவிலேருந்து வந்தால் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம், ரொம்பவும் முக்கியமான. கிழக்கு திசையிலேருந்து யாராவது ஒருத்தர் வரணும், மேற்கு திசையிலேருந்து ஒருத்தர் வரணும். சரி, மேற்கு திசையில் இப்போ யாரை தேடுறது? நீங்கள் 3 பேர் உடனே கையில் இருக்கிறீங்க, ஆளுக்கு ஒரு இடத்துலேருந்து கிளம்புங்க. ஆளுக்கு ஒரு இடத்துலேருந்து கிளம்புங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த வழிகாட்டுதலையும் தரல. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஆம்புலன்ஸ் வச்சிங்க, ஆட்களை திரட்டுங்க, பணியன் போடுங்க, எதுவுமே எல்லாம் அவர்களே திட்டமிட்டார்கள். மேலே அமர்ந்திருக்கிற 3 பேர். முதலில் நான் ஒரே சுடர், சமத்துவ சுடர் மட்டும் ஏந்தினால் போதும் என்று கருதினேன். பிறகு சங்கத்தமிழன் பேசிய பிறகு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற 3 சுடர்களை நாம் கட்டாயம் எடுத்து வர சொல்ல வேண்டும் என்று கருதி மேலூர், மேலவளவு, முருகேசன் உள்ளிட்ட தோழர்கள் நினைவிடமான விடுதலை களத்தில் இருந்து அவர் 20-30 பேரை திரட்டி கொண்டு அங்கிருந்து ஓடி வந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் வெண்மணி நினைவிடத்தில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள், அவர் தான் இப்போ நிறைய பேர் ஆளுங்க கொண்டு வந்துருக்கிறார். நான் அவரும் ஒரு 20-30 பேர் இருக்குன்னு நினைச்சேன். அவர் 200 பேருக்கு மேலே திரட்டிட்டு எல்லாரையும் ஓட வச்சு கொண்டு வந்து அங்கே சேர்ந்தார். நான் சொல்லியிருந்தேன் 2-2:30 நீங்கள் வந்துடணும். மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கப்புறம் கூட மேடைக்கிட்டே நீங்கள் வர முடியாது. ஆனால் மேடையில் வச்சு தான் சுடரை வாங்கணும். அதோடு எனக்கு இன்னொரு சிந்தனை ஓடிச்சு. இந்த 3 சுடரையும் நம்ம வாங்கிடுறோம், தலைவர்கள் வரும்போது என்ன செய்யறது? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சதில்லை. 3 சேர்ந்தால் அதுக்கு பேர் ஜனநாயகம் தானே சொல்கிறோம். அதனால் தலைவர் கையில் ஜனநாயக சுடர் கொடுத்துருவோம், ஒவ்வொரு தலைவருடைய கையில். அதுக்கு என்ன பண்ணலாம்? உடனே பாலாஜியை வர சொன்னேன். பாலாஜிகிட்ட சொன்னேன், இந்த இவங்க எடுத்துகிட்டு வர மாதிரி சுடரில் டீசல் ஊற்றி எரிய வைக்கிற மாதிரிலாம் வேண்டாம், எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிற மாதிரி திரி வச்சு வேண்டாம். என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக் டார்ச் வாங்க முடியுமா, செய்ய முடியுமா? உடனே அவர் ஏற்பாடு பண்ணார். அதுதான் அந்த 25 எலக்ட்ரிக் டார்ச் தலைவர்கள் ஜனநாயக சுடர். இதெல்லாம் நான் படுத்த படுக்கையிலே இருந்து கொண்டு ஏற்பாடுகள் செய்தது. மாநாட்டுக்கு நிதியை திரட்டுவதற்கும் படுக்கையில் இருந்து கொண்டு. இதோடு முடிஞ்சிடக்கூடாது. நம்ம வெள்ளி விழான்னு சொல்லிட்டோம். அப்போ வெள்ளி விழாவில் வெள்ளி வரணுமே. வெள்ளி கொடுக்காம எப்படி வெள்ளி விழா? மணி விழான்னு சொல்லிட்டோம். மணி விழாவில் நம்மளால் வைரத்தை கொடுக்க முடியாது, நிறைவு விழாங்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் கோல்டு காயின் கொடுக்க சொல்லணும். என்ன பண்ணீங்களே எனக்கு தெரியாது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த வேலையை செய்யணும். ஒரே நாள் இடைவெளி. கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி போய் அட்வான்ஸ் கொடுத்து 25 கிலோ வெள்ளி விழாவுக்கு அடையாளமாக 61 சவரன். நாங்கள் என்ன 61 சவரன், 161 செய்யுங்க அப்படின்னு. 61 சவரன்லாம் செய்யக்கூடாது, 160. ஏன்னா எல்லாம் கட்சிக்கு தான் போகுது, நான் போட போகிறது. என் உடம்புல ஒரு பொட்டு தங்கம் நான் போட்டது கிடையாது. எங்கள் அப்பா ஆசையாக எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தாரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அதை கூட நான் போடலை, கட்சி கொடுத்துட்டேன். மக்கள் நல கூட்டணியின் போது 2 சவரனில் அண்ணன் வைகோ ஒரு மோதிரம் செஞ்சு, அப்புறம் அந்த மோதிரம் சின்னம் வேறு கொடுத்தாரு. அப்படியே வீட்டில் பத்திரமா வச்சுருக்கிறேன். நான் போடலை, அதை கட்சிக்கு நான் கொடுக்கல. ஆகவே நீங்கள் கொடுக்குற அத்தனையும் கட்சியின் வளர்ச்சிக்கு தான் பயன்படும். எனவே 161 சவரம் கொடுக்கணுன்ட்டேன். 2 நாள் இடைவெளியில். என்ன பண்ணாங்களே எனக்கு தெரியாது. 161 சவரன் காசு வந்துருச்சு மேடையில். இதெல்லாம் நான் படுக்கையில் இருந்து கொண்டே ஏற்பாடு செய்தேன். தோழர்களே, இந்த மாநாட்டை வெற்றிகரமாக இந்த அளவுக்கு நடத்தி முடித்ததற்கும், பலரும் இதனை பாராட்டி பேசக்கூடிய அளவுக்கு நாம் இதனை சாதித்து முடித்ததற்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மகத்தான. அவ்வாறு தனித்தனியாக சுழற்சிகள் போட்டார்கள், தனித்தனியாக துண்டறிக்கைகள் போட்டார்கள், தனித்தனியாக விளம்பரங்கள். நான் அந்த லிபர்ட்டியை கொடுத்துட்டேன். யாரையும் தடுக்கக்கூடாது. உன் பேர் இல்லைன்னு போய் அவனை சண்டை போடக்கூடாது. அவன் போடுறான், அவன் செலவு பண்ணுறான், அவன் போடுறான், போடட்டும். உன் பேர் வரணும், உன் பணம் வந்து நீ செலவு பண்ண, நீ எந்த பொருளுமே இருக்கலாம். விளம்பரத்தை போய் தடுக்கக்கூடாது. டிசம்பர் 23 மாநாட்டை ஒட்டி 6 மண்டலங்களில் பொதுக்கூட்டம் நடத்தினேன். போய் எல்லா இடங்களையும் ஹால் மீட்டிங், ஒவ்வொரு இடத்துலையும் 1.5 மணி நேரம் பேசுவேன். ஏன் இந்த மாநாட்டை நான் நடத்துகிறோம்? அங்கேயே தோழர்கள் நிதியும் தந்தார்கள், பொற்காசுகளும் தந்தார்கள்.
எல்லாம் திரட்டி இன்றைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அருமை தோழர்களே, இந்த மாநாட்டில் மாவட்ட செயலாளர்களை நாம் அனைத்து பொறுப்பாளர்களையும் பாராட்டுகிற வகையிலே பாராட்டி சான்றிதழ் வழங்கியதைப் போல இந்த சுடரேந்தி ஓரிரு நாள் இடைவெளியிலே இந்த ஏற்பாடுகளை செய்தது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. இந்த 3 பேரை மட்டும் பாராட்டலான்னு தான் முதல்ல நினைச்சேன். அவங்களோட ஓடி வந்தவங்களை எப்படி நம்ம விட முடியும்? ஓடி கலக்கமில்லாதவர்கள் யாரும் மராத்தானில் ஓடி கலக்கப்பட்டவர்கள். அண்ணன் சொல்லிட்டார் ஓடும், தூக்கிட்டு ஓடுமா வெண்மணி. அப்படி ஓடி வந்த தம்பிகள் அனைவரையும் பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் இவர்கள் அனைவரின் இலக்கும் டார்கெட், அதாவது அனைவரின் இலக்கும் சமத்துவம் தான். அவருடைய டார்கெட் சமத்துவம் தான். அதில் எந்த முரண்பாட்டை யார் எப்படி முதன்மைப்படுத்துகிறார்கள், பிரியாரிட்டைஸ் பண்ணுகிறார்கள் அப்படிங்கும்போது வர்க்க முரண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறார் காரல் மார்க்ஸ். ஆனால் இலக்கு சமத்துவம் தான். வர்ண முரண்பாடுகளை முதன்மைப்படுத்துகிறார் பெரியார். ஆனால் இலக்கு சமத்துவம். சாதிய முரண்களை முதன்மைப்படுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் இலக்கு சமத்துவம். டார்கெட் ஒன்று. அவங்க முதன்மைப்படுத்துகிற முதன்மை முரண்கள் என்று பார்க்கிற போது மார்க்ஸ் வர்க்க முரணை முதன்மைப்படுத்துகிறார். வர்க்கம்தான் இங்கே ரெண்டு பிரிவாக இருக்கிறது, மோதி கொள்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையானது வர்க்க பாகுபாடு தான் என்று அவர் முதன்மைப்படுத்துகிறார். உலகளாவிய பார்வையது. வர்ண முரண்பாட்டை முதன்மைப்படுத்துகிறார் பெரியார். அது இந்திய அளவிலான பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பை முன்னிறுத்துகிற ஒரு பார்வை. அது சாதிய முரண்களை முன்னிறுத்துகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அது விளிம்பு நிலை மக்களை இணைத்துக் கொள்கிற ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச். அதை அடிநிலையில் கிடக்கிற அல்லது விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களை, உழைக்கிற மக்களை அரசியல்படுத்தி அவர்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு முனைப்பு, ஒரு முயற்சி. ஆக அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடுகளில் வேறுபாடுகள் இருக்கின்றன. வர்க்க முரண்பாடு, வருண முரண்பாடு, சாதிய முரண்பாடு. ஆனால் இந்த 3 தலைவர்களின் இலக்கு, டார்கெட், அல்டிமேட் எய்ம், இறுதி லட்சியம் என்பது சமத்துவத்தை அடைவதுதான், ஈக்குவாலிட்டி என்பதுதான். இதை சொல்லுகிற ஒரு மாபெரும் மாநாடு தான் வெல்லும் ஜனநாயக மாநாடு. தேர்தல் நெருங்கிவிட்டது. நீங்கள் மாவட்டந்தோறும் இதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கூட்டமாவது தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும். 104 மாவட்ட செயலாளர்களும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொதுக்கூட்டம் என்று வைத்தால் 144 பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த 33 தீர்மானங்களையும் படிக்க வேண்டும். பேசுறது ஒரு புறம் இருந்தால், அந்த விலைக்கு சொல்லுவது ஒரு புறம் இருந்தால், அந்த தீர்மானங்களை படிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை விலக்கி பேசுகிற ஒருவரை, நல்ல விலக்கி பேசக்கூடிய ஆற்றல் உள்ள தோழர் ஒருவரை நீங்கள் சிறப்பு பேச்சாளராக அழைத்துக் கொள்ள வேண்டும். பொதுக்கூட்டம் நடக்க வேண்டும். வேறு யாரையும் நம்ம விமர்சிச்செல்லாம் பேசக்கூடாது. இந்த தீர்மானம் என்ன சொல்லுது? இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், பிஜேபியை வீழ்த்த வேண்டும், இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அதற்கு முன் நிபந்தனை, ஒரே ஒரு சவால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றியாக வேண்டும். எவ்வளவு அகந்தையோடு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். அன்னைக்கு இரவெல்லாம் நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் தோழர் ரவிக்குமார். என்ன இவ்வளவு அகங்காரம், ஒரு அகந்தை! ஒரு பிரதமர் என்கிற பொறுப்பை கூட மறந்துவிட்டு ஒரு தேர்தல் பிரச்சார மேடையை கூட பாராளுமன்றத்தை பயன்படுத்தி கொண்டு 2 மணி நேரம் ஒரு பிரதமர் பேசுகிறார். அவ்வளவு தூரம் ஒரு கட்சியை கேவலப்படுத்தி நக்கல் அடித்து தேர்தல் பிரச்சார மேடையாக பேசுகிறார். குடியரசுத் தலைவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுகிற பேச்சு. அதற்கு கடைசியாக எல்லோரும் பேசியதற்கு அவர் பதில் சொல்லுகிற ஒரு உரை. அதில் குடியரசுத் தலைவர் என்ன பேசியிருக்கிறாரு, என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, அது எது எதை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம், இனி என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன சாதிக்க போகிறோம் என்பதை மட்டும் சொல்லி, தலைவர்கள் பேசியது ஏதாவது கோட் பண்ணுறதுனா மேற்கோள் காட்டி பேசி, அவங்க பதில் சொல்கிறதுனா பதில் சொல்லி,
எதிர்க்கட்சி இப்படியெல்லாம் எங்களை விமர்சிக்கிறாங்க, அதெல்லாம் தவறு, நாங்கள் இப்படி தான் செய்திருக்கிறோம்னு விளக்கம் சொல்ல வேண்டியது தான் ஒரு பிரதமருடைய பொறுப்பு. ஆனால் அவர் தேர்தல் பிரச்சார மேடையில் இருக்கிற மாதிரி பேசுகிறார். என்ன காரணம்? 400 இடத்துல ஜெயிக்க போகிறோம், அதில் 370 இடம் பிஜேபி மட்டும் தனித்து நிற்கும், நீங்கள் எதிரணியிலே உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், அடுத்து நீங்கள் ஒரு சாதனையை பண்ண போகிறீங்க, இதை விட உயரமான இடத்துல உட்கார போகிறீங்க, அது கேலரியில் உட்கார போகிறீங்க. இவங்க ஆட்சியில் இருப்பாங்கன்னா காங்கிரஸ்காரங்க கேலரியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறார். அதில் எதுவும் உருப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இல்லை, உரையே கிடையாது. என்ன அடிப்படையிலே அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள்? வெறும் அகந்தையோடு சொல்லுகிறார்களா அல்லது ஏதேனும் சதித்திட்டத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார்களா என்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது. வட இந்திய மாநிலங்களில் இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை எதிர்த்து பெரிய அளவிலே போராட்டம் வெடித்திருக்கிறது. நாம் கூட எலெக்ஷனை பற்றி கவலைப்படாமல் ஒரு போராட்டத்தை நடத்தின இவிஎம் எதிர்த்து. இந்த பொதுக்கூட்டங்களெல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் நாம் மாவட்டம் தழுவிய அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவிஎம் பயன்படுத்தக்கூடாது, தனியே விவிபேட் என்கிற அந்த ஒப்புகை சீட்டுடன் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மறுபடியும் நாம் ஆர்ப்பாட்டத்திற்கான ஒரு அறிவிப்பை செய்யலாம் என்று இருக்கிறேன். எனவே அருமை தோழர்களே, தேர்தல் களத்தை நோக்கி செல்வோம். நம்முடைய இலக்கு பிஜேபியை வீழ்த்தி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது. அப்படிப்பட்ட இந்த களத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராளிகளாக இவர்கள் சுடரேந்தி வந்தார்கள் என்று பாராட்டி வாழ்த்தி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க இருக்கிறேன். ஒவ்வொரு அணியாக முதல்ல சமத்துவ சுடரேந்தி வந்த தோழர்கள் மேடைக்கு வலதுபுறமாக வந்து இடதுபுறமாக இறங்கி செல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் கும்பல் கட்டக்கூடாது, அடித்து பிடிச்சிட்டு எனக்கு நெருக்கடியை தரக்கூடாது. சமத்துவ சுடருக்கு பிறகு சுதந்திர சுடர், கடைசியாக சகோதரத்துவ சுடர். எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பெயராக பார்வேந்தன் படிப்பார். அவர்களுக்கு நான் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்வேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து நன்றி, வணக்கம்.